கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக தேவன் உங்களோட கூட அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் தந்துட்ட இந்த ஒரு மேலான நல் வாய்ப்புக்காக கர்த்தர் இயேசுவின் வழியாக நம்முடைய பரமபிதாவுக்கு நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய தொடர் வகுப்பை இந்த நாளிலே நாம தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலகட்டங்கள் நாம கவனிச்சு பார்க்கும்போது பஸ்கா காலத்துக்கே உரிய தியானங்கள் நாம மேற்கொள்வது நமக்கு மத்தியில அங்கு காணப்படுகிறது. அதனுடைய வகையில பஸ்கா காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அம்சம் என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற சத்திய வார்த்தையின்படியாக இந்த ஒரு பஸ்கா காலம் என்பது நம்முடைய பழைய மனிதனுடைய பழக்க வழக்கங்களாக விழுந்து போன அந்த சுபாவத்தினுடைய தன்மையான புளித்த மாவை புறம்பாக்கி போட வேண்டும் என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இந்த காலப்பகுதிகளில் நாம் அனைவருமே உணர்வது அங்கு காணப்படுகிறது. ஆனால் இருந்த போதிலும் ஒவ்வொரு வருட பஸ்காவிலும் நாம் அனைவருமே ஒவ்வொரு பஸ்காவை ஒருவேளை வரக்கூடிய மார்ச் 31 அன்று அனுசரிக்கிற அந்த ஒரு பஸ்கா, ஒருவேளை பஸ்காக்கு அடுத்த மறுநாள், ஒருவேளை பஸ்காக்கு அடுத்த மறுநாள் ஏப்ரல் 1 ஒருவேளை ஏப்ரல் 1 அன்று நம்மள எத்தனை பேர் உறுதியாக ஆழமாக சொல்ல முடியும், மார்ச் 31 அன்று எனக்குள் இருந்த அத்தனை பழைய மனித சுபாவத்தினுடைய விழுந்து போன பழைய புளித்தமாவை எல்லாமே நான் புறம்பாக்கி போட்டுட்டேன் அப்படின்னு நம்மள எத்தனை பேரால உறுதியா சொல்ல முடியும்? இல்லை ஒருவேளை கடந்த வருடத்துல கடந்த பஸ்காவை அனுசரித்த மறுநாள் நம்மள எத்தனை பேர் புளித்த மாவை, பழைய புளித்த மாவை எல்லாம் புறம்பாக்கி போட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சகோதர சகோதரிகளை, இந்த பழைய புளித்தமா புறம்பாக்கி போடுவதில் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. அதாவது 2 விதமான புளித்தமா. ஒன்று, சரீர ரீதியாக செய்யக்கூடிய பாவம் சம்பந்தப்பட்ட புளித்தமா. 2, மன ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் சம்பந்தப்பட்ட புளித்தமா. ஸோ இது ரெண்டுமே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மிலிருந்து எடுத்து போடணும் அல்லது சுத்திகரிக்கணும், இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, பொதுவாக நாம இந்த உலகத்தோடு நாம் கொண்டு இருக்கிற தொடர்பில் ஏதாவது புளித்தமா நம்ம இடத்துல இருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஆனால் விசேஷமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம கர்த்தர் இயேசுனுடைய பாடு மற்றும் அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த காலப்பகுதிகளில் கர்த்தர் இயேசுனுடைய சிந்தை அல்லது அவருடைய மனநிலை அல்லது அவருடைய சுபாவத்தினுடைய தன்மையில நாம எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க கூடியது தான் இந்த ஒரு காலப்பகுதி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த வகையில் இந்த உலகத்தோடு கொண்டிருக்கிற தொடர்புல புளித்தமா குறித்த விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய உடன் சரீர அங்கங்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுடைய விஷயத்துல இந்த பஸ்கா காலத்துல இந்த காலப்பகுதிகளில் அவர்களை குறித்த விஷயத்துல நம்முடைய இருதயத்தின் நிலைப்பாடு,
அல்லது அவர்களை குறித்த அபிப்பிராயங்கள் நம்முடைய மனதுல என்ன வச்சிருக்கிறோம்? ஒருவேளை அது என்னவா கூட இருக்கலாம்னா, ஒரு புளித்த மாவா கூட இருக்கலாம். அதுல விசேஷமா எதுதான் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும்னா, அநேக புளித்த மாவுகள் இருந்துட்டாலும் சகோதர அன்பு செலுத்தாதபடிக்கு அதற்கு எதிர்மாறாக செலுத்தக்கூடிய ஒரு மனப்போக்கு தான் புளித்தம்மா. அதாவது தேவன் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சகோதர அன்பை உடன் அங்கங்கள் மீது செலுத்தாமல் அதற்கு எதிர்மாறாக செலுத்தக்கூடிய அத்தனை குணங்களும் மனநிலைகளும் எதுக்குள்ளாக தான் அடங்கும்னா பழைய புளித்த மாவோட தான் அடங்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த பஸ்கா காலத்துல ஒருவேளை இந்த பழைய புளித்த மாவா இருக்கிற சகோதர அன்புக்கு எதிரான மனப்போக்குகளை தான் இன்னைக்கு நாம அங்க பார்க்க போறோம். அது பொன்னான பிரமாணத்தினுடைய அடிப்படையில அல்லது ஆராய்ச்சியில சகோதர சகோதரிகளை. ஸோ அதுல நாம கடந்த முறை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா கடந்த முறை நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது நம்ம பொன்னான பிரமாணத்தினுடைய புத்தகத்துல அது ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 2589ல நம்ம 2 பேராகிராஃப் தான் அதுல இருக்கு. ஆனா நம்ம அது முழு ஆர்டிகலையும் பார்க்கறதுக்கு தான் நாம கடந்த முறை ஆரம்பிச்சோம். அதனுடைய தலைப்பு ராஜரீக பிரமாணம் பொன்னான சட்டம். ஸோ இது பாடம் எங்க இருக்குதுன்னு கூட சொல்லியிருந்தோம். லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல 247வது பக்கம். ஸோ அதில் ஆரம்பிச்சு அதனுடைய ஆதார வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையிலும் கர்த்தர் இயேசு அங்க பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசுவை பற்றி சிந்திக்கிற காலப்பகுதிகளில் இந்த நாட்கள்ல அவருடைய மனதின் நிலைப்பாடு தான் பேசுறார். ஸோ அதுலயும் குறிப்பா யார் பத்தி பேசுறாருன்னா, இந்த வசனங்களுக்குள்ள ராஜ்யத்தின் புத்திரராக கூடியவர்கள், கர்த்தர் இயேசுவோட கூட அவருடைய சரீர அங்கமாக ஆகக்கூடியவர்கள் எவ்விதமான மனநிலை உடையவர்களாக இருக்கணும், இருக்கக்கூடாது. விசேஷமா இங்க இருக்கிற விஷயத்தையும் சொல்றாரு, இருக்க வேண்டிய குணத்தையும் சொல்றாரு, இருக்கக்கூடாத மனநிலையும் இங்க நமக்கு அங்க சொல்றார். ஸோ அதுல தான் நாம ஆரம்பிச்சு பார்த்தோம். 7வது பாகமா கடந்த முறை பார்த்தோம். ஒருவேளை கேட்டு இருக்கிறவர்களுக்கு அதுல நினைவுல இருக்கும் என்று நாம நம்புகிறோம். ஆனா சகோதர சகோதரிகளை ஒரு விஷயம் நாம கவனிச்சுன்னா, எந்த அளவுக்கு சத்தியத்தினுடைய அறிவை நாம பெறுகிறோமோ அதற்கே ஏற்ற ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மள அநேகர் என்ன சொல்லலாம், 20 வருடங்கள், 15 வருடங்கள், 30 வருடங்கள், பல வருடங்களை கடந்தவர்கள் அதிக பேர் நம் மத்தியில இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு 2 வருடம், 3 வருடம், 4, 5 வருடங்கள் என்று உடன்படிக்கைக்குள்ள வந்தவர்கள் சொற்பந்தான். ஆனா 10க்கும் மேற்பட்ட வருடங்களை கடந்தவர்கள் அதிகம். ஒருவேளை 10 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 10 வருஷத்துல நாம எவ்வளோ பாடங்கள் கேட்டிருப்போம், பேசியிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா அது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்துட்ட அவருடைய சத்தியம் அல்லது அவருடைய மனநிலை அல்லது அவருடைய சிந்தையின் அறிவு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுல நாம எவ்வளோ பெற்றுக்கொண்ட அறிவுக்கு வளர்ச்சியை அல்லது ரூபம் மாறுதலை அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறோம் என்பதை தான் தேவன் பார்க்கிறாங்க. அப்படி ஒருவேளை நாம பெற்றுக்கொண்ட வெளிச்சத்துக்கு ஏற்ற அல்லது பெற்றுக்கொண்ட அறிவுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இனிமேல் நாம சத்தியத்தை அறியணும், கேட்கணும், படிக்கணும், பேசணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் காலப்போக்கில் அது குறைய ஆரம்பிக்கும். அதே போல சத்தியத்தை கேட்போம், பேசுவோம், படிப்போம் அல்லது மற்றவங்களோட பகிர்ந்து, இது எல்லாமே
நாட்கள் போக போக என்னவா மாறும்னா அது ஒரு பழக்கமா மாறும். பழக்கம் அப்படின்னா அது ஏதோ ஒரு கடமைக்கு செய்யறதா போயிடும். இன்னும் சொல்லிட்டா, இன்னும் சகோதரர் ரஜில் அவர்கள் சொல்லும்போது, போக போக ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தினுடைய தாற்பரியம் உங்களுக்குள்ள அப்படியே மங்கி போயிட்டே இருக்கும். அதுவும் என்ன சொல்றாருன்னா, பஸ்கா காலத்தினுடைய சோதனைகள்ல அந்த விஷயத்த கூட மேற்கோள் காட்டுறார். முன்பு பார்த்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தையும் அவர்கள் இந்த கால பகுதிகளில் பார்க்கறது இல்லை அப்படின்வார். ஆக சகோதர சகோதரிகளை, அதனால நமக்கு எப்பவுமே பேசுறதுல ஒரு ஆர்வம் இருக்கும், அல்லது மற்றவங்களுக்கு சொல்றதுல, எப்பவுமே மற்றவங்களுக்கு சொல்றதுல நமக்கு ஆர்வம் இருக்கு. அதுல மிகப்பெரிய வாய்ப்பு தான் ஊழியர்களா இருக்கிறது. ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம யாராக எந்த ஊழிய வாய்ப்புல இருந்தாலும் தேவன் பார்க்கிறது எந்த அளவுக்கு சத்தியத்தினுடைய அறிவை நீங்க பெற்றிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை அங்கு காண்பிக்க வேண்டும். அது மூப்பரா இருக்கலாம், டீகனா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க உபதேசிக்கிறவராகவோ இல்ல பிரசங்கியாளரோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அவரவர் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு ஏற்ற வளர்ச்சி தேவன் முன்னாடி காண்பிச்சே ஆகணும். சோ அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கான காலப்பகுதி தான் இந்த பஸ்கா காலத்தினுடைய சிந்தனைகள். ஆக சகோதர சகோதரிகளே, அப்போ கடந்த அந்த ஒரு ஆர்டிக்கல்ல சகோதரர் ரஜில் அவர்கள் அந்த பேசி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சில பேராகிராஃப் பார்த்து நாம கடந்த முறை அங்க முடிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒருவேளை லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புத்தகத்துல 249வது பேஜில் அதுல முதல் பேராகிராஃபோட கடைசி முறையான பாடத்துல முடிச்சிருப்போம். இப்போ அதுல இருக்கிற 2வது பேராகிராஃபை நாம பார்க்கலாம். ஏன்னா முதல் பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, அதாவது சகோதரர்களுடைய விஷயத்துல நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாகவும் சந்தேகப்படக்கூடியவர்களாகவும் இப்படிப்பட்டவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை, அதாவது அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை விவரித்து காட்டுவதற்கான சிறந்த வழி வேறெதுவும் அங்க இல்லை. என்ன சொல்லிட்டா, ஒருவேளை இந்த சகோதரர்கள் விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருந்துட்டா என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அவர்கள் ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாக கூட போயிடுவாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லிட்டா, சகோதர அன்பை காண்பிக்க முடியாதவர்கள் அல்லது சகோதரர்களிடத்தில் எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், அதுவே சுபாவமாக கொண்டிருப்பவர்கள் கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல ஒரு அங்கமாக கூடிய வாய்ப்பை அவர்கள் இழக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர் காண்பிக்கிறார். ஸோ அதுதான் நம்ம கடந்த முறை பார்த்தோம். ஸோ அடுத்து இப்போ நாம அதுல 2வது பேராகிராஃப் நாம பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு மற்றவர்களிடத்தில் நாம் இரக்கமும் தயாளத்தையும் பாராட்டுகின்றோமோ, ஒருவேளை மற்றவர்களுடைய ஏன்னா எப்பவுமே நல்லா நாம புரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு மற்றவர்களிடத்தில் நாம் இரக்கமும் தயாளத்தையும் பாராட்டுகின்றோம். பாருங்க, இப்போ மற்றவர்களுடைய விஷயத்துல இரக்கத்தையும் தயாளத்தையும் நாம காண்பிக்கணும்னா கண்டிப்பா அந்த எதிர் நபர் எப்படிப்பட்டவரா தான் இருப்பாருன்னா பலவீனராகவும் குறைவுள்ளவராகவுமே இருப்பார். புரியுதுங்களா? நாம ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் வாங்க வேண்டிய நிலையில இருக்கிறார். அப்ப வாங்க வேண்டிய நிலையில அவர் இருக்கிறார்னா அவர் அதுல குறைவுபட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மற்றவர்களிடத்துல நாம் இரக்கமும் தயாளத்தையும் பாராட்டுகின்றோமோ. அது கூட பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னு இங்க சகோதரர் மேற்கோள் காட்டுறாருன்னா, ஆளுக்கும் நபர்களுக்கும், அதாவது என்ன சொல்லிட்டா, நபர்களுக்கு ஏற்றார் போல இந்த விகிதாச்சாரங்களை நாம காண்பிப்போங்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் இடத்துல ரொம்ப அதிகமான தயாலும் அதிகமான இரக்கம் காட்டுவோம். ஆனா சிலர் இடத்துல கொஞ்சம் குறைவா காட்டுவோம். ஆனா தேவன் அப்படி காண்பிக்கிறது இல்லை. அந்த சகோதர அன்புங்கிறது அந்த மாதிரி கிடையாது.
அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களிடத்தில் நாம் இரக்கமும் தயாளத்தையும் பாராட்டுகின்றோமே அப்படின்னா அளவு, அது எந்த அளவு இருக்குதோ அவ்வளவாகவே தெய்வீக இரக்கம் நம்மிடத்தில் பாராட்டப்படும். தேவனும் நமக்கு அந்த அளவு தான் செய்வார். பாருங்க இந்த பஸ்கா காலத்துல பாருங்க, ஒருவேளை நம்ம அநேகர் வந்து இப்போ மார்ச் 31ஆம் தேதி அன்று எல்லாரும் சபையா கூடி வருவோம். எல்லாம் கூடி பங்கு எடுப்போம் இல்லைங்களா? கர்த்தருடைய அந்த அப்பத்தை அடையாள சின்னங்களை புசிக்கிறதும் பானம் பண்றது எல்லாருமே செய்றோம். ஆனா நம்மில எத்தனை பேர் மேல இருக்கிற மன குறைபாடு நீங்காமலே அதுல பங்கு எடுக்கிறோங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? பஸ்காக்கு முன்னாடி ஒருத்தர் பேர்ல இருந்த மன குறைபாடு பஸ்கா அனுசரிச்சதுக்கு பிற்பாடும் இருக்குதுன்னா, அப்போ நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகளை, தேவனும் நமக்கு அதே அளவுதான் பாராட்டுறார். அப்படின்னா பாருங்க, இப்போ நம்முடைய விஷயத்துல நாம செஞ்ச தவறுகள், குற்றங்கள் நிறைய விஷயம் நம்மள வருத்திட்டே இருக்கும். நான் பலமுறை ஜெபித்து இருப்போம். ஆனா தேவன் அந்த குற்ற உணர்வுடைய பாதிப்பு இருதயத்திலிருந்து எடுத்து போட்டிருக்க மாட்டார். காரணம் என்ன? நீங்க யாருக்கோ தயாளத்தை காட்ட வேண்டியதும் இரக்கம் காட்ட வேண்டியதும் பேலன்ஸ் இருக்கு, பாக்கி இருக்கு. நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்காத ஒரு தயாளத்தையும் இரக்கத்தையும் இன்னொருத்தருடைய குறைபாடுல நீங்க கொடுக்காத வரையிலும் உங்க இருதயத்துல, அதாவது நம்முடைய மனதுல, நம்முடைய இருதயத்துல நாம குறைவுபட்டவர்களாகவே இருப்போம். அதாவது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து பெரும் அளவுல தயாளத்தை இரக்கத்தையும் பெறாதவர்களாக காணப்படுவோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, ஆனா தேவனிடத்துல மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் அது வந்து அவர் முழுசா மன்னிச்சிடணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல நீங்க எந்த அளவு எதிர்பார்க்கறீங்களோ அதே அளவு மற்றவங்களிடத்துல நீங்க காண்பீங்க. ஆனா நம்முடைய தனிப்பட்ட நீதி அந்த மாதிரி கிடையாது. எப்படிப்பட்டதுன்னா, தேவனிடத்துல முழுவதுமா எதிர்பார்க்கிறது, ஆனா பிறருக்கு வந்து ஒரு சிறு சிறு பாகங்கள் கொடுக்கிறது. அது கர்த்தர் வந்து சொல்ற உவமையில தான். அதிக கடன் பட்டவனுக்கு ஒரு கடங்கா எஜமான் மன்னிக்கிறாரு. ஆனா மன்னிக்கப்பட்டவன் அவனிடத்துல குறைவா கடன் வாங்கினவன மன்னிக்கிறது இல்ல இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பஸ்கா காலத்தினுடைய சிந்தனைகள் சகோதரா அன்பில எந்த அளவுக்கு அங்க பேசுறாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மாபெரும் ஆண்டவரின் உதடுகளில் இருந்து புறப்பட்டு வெளியே வந்த இந்த பாடத்தை, எந்த பாடம்? அதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர விஷயங்கள். சரியா? பாடமானது அதான் வெளியே வந்த இந்த பாடத்தை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தங்களுடைய இருதயங்களில் நன்கு பதிய வைக்க பெற்றிருப்பார்களானால். சரி, அவர் சொல்லிட்ட இந்த விஷயங்களை ஒருவேளை நன்கு இருதயத்துல நாம பதிய வைக்க பெற்றிருப்பார்களானால், இந்த பாடமானது மற்றவர்களை பற்றியதான இவர்களுடைய எண்ணங்களிலும் மற்றவர்கள் விஷயத்தில் நடப்பிக்கும் இவர்களுடைய கிரியைகளிலும் எத்துணை அருமையான செல்வாக்கு உடையதாய் இருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க விஷயத்துல தேவன் நமக்கு எந்த அளவு காண்பிக்கிறாரோ அந்த அளவு ஒருவேளை நாம இரக்கத்தையும் தயாளத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிக்க கூடியவர்களா ஒருவேளை இருந்துட்டோம். மற்றவர்கள் விஷயத்துல நடப்பிக்கவருடைய கிரியைகள் என்ன சொல்லனா, ஒருவேளை அது எத்துணை அருமையான செல்வாக்கு உடையதா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு செல்வாக்கு. அது என்ன செல்வாக்குன்னா, மற்றவர்களிடத்துல மிகுந்த தயாளத்தையும் இரக்கத்தையும் அங்க காண்பிக்கிறது. பாருங்க சகோதர சகோதரிகளை என்ன சொல்றாருன்னா, அடுத்து இன்னுமாக இவர்கள் எவ்வளவு தயாளம் கொண்டவர்களாகவும் எவ்வளவு மன்னிக்கின்றவர்களாகவும் மற்றவர்களுடைய பலவீனங்களுக்காக எவ்வளவு இரக்கப்படுகின்றவர்களாகவும் இருப்பார்கள். இதுதான் உண்மையான செல்வாக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய ஊழியக்கார பிரசங்கியாளராக இருந்தா அது ஒரு பெரிய செல்வாக்க நினைக்கிற மனப்பான்மையும் இருக்கு.
இல்ல ஒரு எக்லீஷியால வந்து 1 வருடம் தவறாம தொடர்ந்து மூப்பராக, டீக்கனாக அப்படியே தேர்ந்தெடுத்துட்டு வந்தா, அதுவும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான்னு நினைக்கிற மனப்போக்குகளும் உண்டு. இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில நம்மில் அநேகர் ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில ஒரு மிகுந்த கனத்தையோ, ஒரு ஒரு தனிப்பட்ட மரியாதை, இதெல்லாம் இருக்கிறதே ஒரு செல்வாக்கான்னு நினைக்கிறார். பட் அது அந்த செல்வாக்கு இங்க தேவன் சொல்ற செல்வாக்கு அது கிடையவே கிடையாது. ஆனா இங்க சொல்றாரு பிரதரு, உண்மையான அந்த செல்வாக்கு, உண்மையான ஒரு ஒரு நியூ கிரியேஷனுடைய செல்வாக்கு என்னன்னா, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சிந்தையும், தேவனுடைய சிந்தையும், அதுல அதுவும் அன்புல அன்ப குறித்த அந்த சிந்தை எந்த அளவுக்கு மற்றவர்கள் விஷயத்துல செலுத்துகிறோமோ, அதுதான் உண்மையான ஆவிக்குரிய செல்வாக்கு. மத்த எல்லா செல்வாக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா நம்ம, அந்த செல்வாக்கெல்லாம் ஒரு நாள் இல்லாம போகும். ஆனா இது ஒண்ணுதான் நித்தியமா இருக்கும். அதனாலதான் சொல்றார், அன்பு என்னது? அன்பு எப்பொழுதுமே நிலைத்திருக்குங்கிறான். சரிங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, இந்த செல்வாக்கு தான் இன்னுமாக இவர்கள் எவ்வளவு தயாளம் கொண்டவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, மற்றவருடைய பலவீனங்களுக்காக எவ்வளவு இடக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம அப்படிப்பட்டவர்களா நாம இருக்கோமா? அல்லது அப்படி யாராவது நாம பார்க்கிற வாய்ப்பு பெற்றிருக்கிறோமா என்பதும் கேள்விக்குறிதான் சகோதர சகோதரிகளே. அதுவும் என்ன சொல்றாருன்னா, மற்றவருடைய பலவீனங்களுக்காக இரக்கப்படுகிறவர்கள். இல்லைங்களா? சொல்லிட்டு, இன்னுமாக இவர்களுடைய இருதயத்தில் அன்பின் ஆவி எவ்வளவாய் வளர்ந்து பெருகி, இவர்களுடைய வார்த்தைகளிலும், கிரியைகளிலும் வெளிப்படுகின்றதாய் காணப்படும். பாருங்க, எல்லாம் வளர்ந்து இருந்தாங்கன்னா, இவங்களுடைய வார்த்தையிலும், கிரியைகளிலும் அன்பின் ஆவி எவ்வளவாய் காணப்படும். அதனாலதான் இந்த காலகட்டத்துல நம்மில் அநேகருக்கு ஒரே ஒரு போராட்டங்குது ஆவிக்குரியவர்கள் மத்தியில. என்ன போராட்டம்னா, ஒண்ணு, நம்மளால மற்றவர்கள் விஷயத்துல சகோதர அன்ப கொடுக்கவும் அல்லது செலுத்தவும் முடியல. அதே போல மற்றவர்களாலேயும் நம்ம மேல அந்த சகோதர அன்ப செலுத்தவும் முடியல அல்லது கொடுக்கவும் முடியல அவர்களாலேயும். அப்ப இங்க என்னன்னா, நம்மளாலேயும் கொடுக்க முடியல, மற்றவங்களாலேயும் கொடுக்க முடியல. அதனால 2 பேருக்கு மத்தியில என்ன நடக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய இடைவெளி எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு. இல்லைங்களா? கொடுக்கவும் முடியல, இன்னொருத்தராலையும் கொடுக்க முடியல. அதனால 2 பேருக்கு என்ன நடக்குதுன்னா, எப்பொழுதுமே ஒரு இடைவெளி இருந்துட்டே இருக்கு. அந்த இடைவெளி எல்லாம் கூட எதைதான் குறிக்கும்னா, எல்லாமே அன்புக்கு எதிரான மனப்போக்கம் அல்லது பழைய புளித்த மாவாதான் அதெல்லாம் இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்ப சொல்லிட்டு அடுத்து வந்து சகோதரர் வந்து ஒரு என்ன சொல்லன்னா, ஒரு சப்டாபிக் ஒரு ஒரு சின்ன சப்டாபிக் ஆரம்பிக்கிறாரு. அதிலே தான் என்னன்னா, அவர்களுடைய கண்களில் உள்ள உத்திரங்கள், அவர்களுடைய கண்களில் உள்ள உத்திரங்கள் என்று ஆரம்பிச்சுட்டு, இப்ப அடுத்து அங்க பேச வரார். என்ன பேசுறாருன்னா, தங்களைப் போன்று இடுக்கமான வழியில் நடப்பதற்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களிடத்தில், தங்களைப் போன்று பாருங்க, இந்த இடுக்கமான வழியில் நடப்பதற்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரரிடத்தில், அதாவது நிறைய பேர் நம்ம கூட பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அதுவும் வந்து இடுக்கமான வழியில இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய கஷ்டமும், எல்லாருடைய கஷ்டமான மனநிலைகளும், அவரவர்களுடைய தனிப்பட்ட போராட்டங்களும் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதான் சொல்லுவோம், நாம 2 வகையில நம்ம எல்லாருமே துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒண்ணு, தேவனுடைய நீதியின்படி நடந்ததுனால துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். 2, தேவனுடைய நீதியின்படி நடக்க முடியலையே நினைச்சு அதனாலயும் துன்பப்பட்டுட்டு அங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு வகையில அவர்கள் இந்த இடுக்கமான வழியில பிரயாணம் பண்ணும்போது சில நெருக்கடிகளுக்கும் பாடுகளுக்கும் ஆளாக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அது நம் அனைவருக்குமே ஒவ்வொருத்தருடைய நிலைமை வந்து முழுவதுமா தெரியாது. ரசூல் அவர்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல பேசும்போது அதுதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நம்மள தேவன் ஒருத்தரை தவிர, கர்த்தர் இயேசுவை தவிர
இந்த மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற யார் ஒருவராலும் நம்முடைய நிலையை அல்லது நம்முடைய வலிகளை, வேதனைகளை ஒருத்தராலும் புரிந்து கொள்ள முடியாது. இல்லைங்களா? ஒருவேளை ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, அந்த அன்பினுடைய பரிபூரணத்தை அடையிற விஷயத்துல சகோதர அன்பை ஒருத்தர் அடைந்திருந்தால், அல்லது பரிபூரண அன்பை ஒருவர் அடைந்திருந்தால், அவர்களால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும்? மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனா என்ன சொல்றாருன்னா, இப்படி மற்றவர்களுடைய வலிகளையும், வேதனைகளையும், போராட்டங்களையும், அவர்கள் தேவனிடத்தில் போராடி கொண்டிருப்பதும், துக்கம் கொண்டிருப்பதும், இதையெல்லாம் உணராதவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா சொல்றாரு, தங்களை போன்ற இடுக்கமான வழியில் நடப்பதற்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களிடத்தில் அல்லது சகோதரிகளிடத்தில் எப்போதும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும், என்னது? எப்போதும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும், கர்த்தருக்கு ஒத்த சாயலை அடையும்படிக்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களுடைய உண்மையான பிரயாசங்களை ஒருபோதும் பார்க்க முடியாதவர்களும், பாருங்க, பார்க்க முடியாதவர்களும், எப்போதும் சகோதரர்களை குத்திக் கொண்டே இருப்பவர்களும் தான் தவறுகளிலேயே பெரிய தவறுகளை கொண்டிருப்பவர்களாகவும் அன்பில்லாதவர்களாகவும் காணப்படுவார்கள் என்ற கருத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகின்றார். பாருங்க, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவங்களிடத்துல பலகீனங்களை நம்ம பார்க்கும்போது என்ன முடிவுக்கு வரோம்னா, என்ன இது, இவங்க எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ பெரிய ஆளு, இப்படி அவரு பாவம் செஞ்சிருக்கிறாரு, பாவம் செஞ்சிருக்கிறாரு, பலகீனமா. ஆனா அப்படி கிடையாது. கர்த்தருடைய சரீரம் அங்கமாக கூடிய அந்த பாத அங்க வகுப்பார் அவர்கள் மனசுல என்னதான் இருக்கும்னா, எப்போ நாமோ கர்த்தருடைய சாயல் நிறைவு செய்வோன்னு ஏக்கம், விருப்பம், முயற்சி, போராட்டம் இருக்குது. ஆனா அப்படி அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒத்த சாயலை அடையும்படி நாடிக்கொண்டிருக்கிறவர்கள், அது உங்களுக்கு எனக்கு தெரியாது. அந்த சகோதரன் அந்த சகோதரியோ அவங்களுடைய தனிப்பட்ட போராட்டத்துல, அதனாலதான் உண்மையான ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருந்தா, கர்த்தருடைய சரீர அங்கமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா அவங்க போராடுவாங்க. என்ன தெரியுமா? சகோதர சகோதரிகளுடைய குறைவுல அன்பு செலுத்த முடியல, நம்மால ஏக்கம் இருக்கு. ஆனா அவங்களுடைய குறைவினால கஷ்டப்படுறாங்க, அவங்க மேல அன்பு செலுத்த முடியல. அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒத்த சாயல் அடையும்படி நாடிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு அவங்க யார் என்று தெளிவா தெரியாது. ஆனாலும் நமக்கு மத்தியில அப்படி இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய ஒத்த சாயலை அடையறதுக்கு நாடிக்கொண்டிருக்கிறதை உணராதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவார்னா, சகோதரர்களுடைய உண்மையான பிரயாசங்களை ஒருபோதும் பார்க்க முடியாதவர்களும், இல்லையா, குருடர்கள், பார்க்க முடியாதவர்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எவ்வளவு பேர் இந்த காலத்துல, இந்த பஸ்கா காலத்துல இதுவரைக்கும் பார்த்த அந்த ஆவிக்குரிய பாடங்கள்ல எத்தனை பேர் அப்படி வேதனையோட வலிகளோட இருந்திருப்பாங்க. இன்னும் இந்த புளித்தமா எடுத்து போடாம கர்த்தருடைய சாயலை வளர்த்து கொள்ளாம இருக்கிறோம்னு எவ்வளவு மன வேதனை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா ஒருபோதும் அதை பார்க்க முடியாதவர்கள், எப்போதும் சகோதரர்களை குத்திக் கொண்டே இருப்பவர்கள், எப்பவுமே அவர்களை குத்திக் கொண்டே இருப்பது. குத்திக் கொண்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? எப்போ அவங்க என்ன செய்தாலும் எது பண்ணாலும் அதுல குத்திக் கொண்டே இருக்குன்னா, இது தப்பு, அது தப்பு, இது தப்பு, அது தப்பு, நீ சரியில்லை, பேசுறது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை, உட்கார்றது சரியில்லை, இல்லையா? இப்ப எல்லாம் நிறைய பாக்குறாரு, ட்ரெஸ் போடுறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம். அதாவது எப்போதுமே குத்திக்கிட்டே இருக்குன்னா அத என்ன சொல்லலாம், குத்தி காட்டுறது பேரு தான் குத்திக்கிட்டே இருக்குது. குத்தி அதாவது காட்டுறது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லும் போதே அவங்கள குத்துறதுன்னா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வலியை உண்டாக்குறது, இல்லையா? பாரு,
எப்போதே குத்திக்கொண்டே இருப்பவர்கள் தான் தவறுகளிலே பெரிய தவறுகளை கொண்டிருப்பவர்களாகவும் அன்பில்லாதவர்களாகவும் காணப்படுவார்கள். அதாவது இவர் எப்பொழுதுமே மற்றவர்களை குத்திக்கொண்டே இருப்பவராய் இருந்தார்னா, அவர் தவறுலயே என்ன சொல்றாருன்னா, பெரிய தவறு செய்துட்டு இருக்கிறாருன்றார். பெரிய தவறு. நம்ம எதையோ சொல்லிட்டு இருப்போம். கண்ணு முன்னாடி யார பாவம் செய்யறாரு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஐயோ அவரு பெரிய பாவம் செய்யறாரு, இவரு பெரிய பாவம் செய்யறாரு. இப்படி குத்திக்கிட்டே இருக்கிறல்ல, அவரு கை காட்டிட்டே இருக்கிறல்ல, நீ தான் பெரிய தவறு செஞ்சிருக்கிறன்றார். பெரிய தவறு. அதே சமயத்துல அது மனநிலை எப்படிப்பட்டது சொல்றாருன்னா, அன்பில்லாதவர்களாகவும் காணப்படுவார்கள். ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும். சகோதர சகோதரிகளுடைய குறைகள் பலவீனங்கள் அதையெல்லாம் மூடும் இல்லையா? ஆனா இவர்கள் எப்பொழுதுமே குத்தி கொண்டு இருப்பவர்கள். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளோ ஐக்கியம் இருக்கு. 30க்கும் மேற்பட்ட ஐக்கியங்கள், எல்லாம் கன்வென்ஷன் எல்லாம் கூடுறது இருக்குது. ஒரு ஐக்கியத்திலேயாவது ஒருவேளை 50 பேரோ 100 எவ்வளோ பேர், ஆனா எத்தனை பேர் நம்மள, எத்தனை ஐக்கியங்களுக்குள்ள இந்த அன்பின் பரிமாற்றங்கள், சமாதானத்துவங்கள் இருக்குதுன்னா கேள்விக்குறிதான். எல்லாருமே எல்லாருக்கும் புலம்பல் தான். அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, இவரு சரியில்லை, இவரு சரியில்லை. ஆனா அது உண்மை என்ன சொல்றான்னா, இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீர் தான் சரியில்லை, சரியில்லை இல்லைங்களா? இன்னைக்கு அதான் சொல்லுவோம், அன்பே நாமோ பார்க்கிறத விட குறைகள் பார்க்கறதே அதிகம் இருக்கு. அத சொல்லிட்டு இவர்கள் தவறுகள்ல பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கிறார். அன்பில்லாதவர் காணப்படுவார் என்ற கருத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகின்றார். அதான் உன் கண்ணில் இருக்கிற உதிரம். அது என்ன சொல்றாருன்னு அடுத்து பாருங்க. இந்த வகுப்பாரை கடிந்து கொள்ளும் விஷயத்தில், இந்த மாதிரி வகுப்பார் அப்படின்னா, வகுப்பார்னா சிலர் இருப்பார். வகுப்பார்னா பெரும்பான்மையானவர் கூட நம் மத்தியில இருப்பார் இல்லைங்களா? இருப்பார் நம்ம மத்தியில. அதான் நம்ம ஆவிக்குரிய அறிவிலும் ஆவிக்குரிய ஊழியத்துல வேணா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போலாம், நம்ம போலாம். ஆனா என் கர்த்தர் சொல்றாரு, அதுல போறது ரொம்ப அதிக பேர் இருக்கிறா. ஆனா இந்த அன்புல எல்லாம் பின்தங்கி இருக்கிறா. பாருங்க, அதான் சொல்றாரு, இந்த வகுப்பாரை கடிந்து கொள்ளும் விஷயத்தில் நமது கர்த்தர் பயன்படுத்தும் மிகுமைப்படுத்தின வார்த்தைகள் ஏளனத்தை வெளிப்படுத்துகின்றது. அதாவது என்ன சொல்றாருன்னா, மிகுமைப்படுத்தி காமிக்கிறார். அதாவது ஒரு ஏளனம், ஏளனம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது சரியில்லாதது, அது ஒரு ஒழுக்கக்கேடு. ஒழுக்கக்கேடு தான் ஏளனம் சொல்லுவோம். அது கர்த்தர் சகோதரர்களை எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறதே சுபாவமா இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட நம்மள நல்லா புரிஞ்சுக்கலாம். மற்ற சகோதர சகோதரிகளுடைய விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதோ, இல்ல அவர்களை பற்றி அவதூறு பரப்புறதோ, அல்லது யார்கிட்ட பேசினாலும் அவர்களை பற்றி அவர்கள் பேரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பான்மையே உடையவர்களாக, அதே சுபாவம் உடையவர்களாக இருந்தா அவர்கள் என்ன அடைய வாய்ப்பு இருக்குன்னு சகோதரர் சொல்றாருன்னா, அவர்கள் 2ஆம் மரணத்தையே அடைவார்கள். அதுதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல சொல்வாரு, நாவ் ஆயுள் சக்கரத்தை கொளுத்திர. அது என்ன ஆயுள்னா, சாகாமை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற அந்த ஆயுளையே கொன்று போட்டுரும். எதனால்னா நாவ். அதான் சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப பாருங்க, ஏளனமான ஒரு ஏளனத்தை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில், இங்க வசனம் ஒருவேளை நீங்க லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல படிச்சாலும் படிக்கும் போது அதுல இந்த வசனம் திருவிழியம்முடைய வேதத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல், என்ன சொல்றாருன்னா, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல். எல்லாமே எதை சம்பந்தப்பட்டதுன்னா பார்வை சம்பந்தப்பட்டிருக்குது. பாருங்க, கண்ணுல மரக்கட்டை இருந்துச்சுன்னா எதிரில என்ன இருக்குதுன்னே தெரியாது இல்லைங்களா?
கண்டிப்பா. அப்ப நீங்க ஒருவேளை இத சிம்பாலிக்கா சிந்திச்சு பாருங்க. கண்ணுல மரக்கட்டை இருந்துச்சுன்னா, தூசி இருக்கிறது வேற, மரக்கட்டை இருக்குது வேற. அப்ப மரக்கட்டை இருந்துச்சுன்னா, எதிர்ல என்ன என்ன நபர் எப்படிப்பட்ட நபர் இருக்கிறாரு, என்ன செய்றாருன்னே தெரியாது. அப்ப கண்ணுல மரக்கட்டை இருந்தாவே அவர் எந்த நிலைக்கு இருப்பார்ன்னா, குருடா தான் இருப்பார். இல்லையா? அப்ப குருடா இருக்கிறவருக்கு எப்படி மத்தவருடைய பலவீனம், குறைகள், குற்றம் கண்டுபிடிக்கிறது? இல்லையா? எப்படி இவருக்கு தெரியுது? அதனால தான் கர்த்தர் அதை எதிர்க்கிறார். உன்கிட்ட அதான் சொல்றேன். உன்கிட்ட பெரிய தவறு என்னன்னா, அன்பு இல்லாத மனப்போக்கு இருக்கு இல்லையா உனக்கு? அதுதான் உன்கிட்ட இருக்கிறதே மிகப்பெரிய தவறு. அந்த மிகப்பெரிய தவறு அன்பு இல்லாத நிலை தான் பெரிய மரக்கட்டை. இல்லைங்களா? சொல்ட்டு, உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? உங்ககிட்டயே பெரிய குறை இருக்குது. இல்லையா? ஆனா நீங்க எப்படி மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன குறைகள போய் கண்டுபிடிக்கிறீங்க? இல்லையா? சின்ன சின்ன குறைகள். அதான் சொல்லும் பார்த்துன்னே இருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்துன்னே இருப்பாங்க. யார்கிட்ட? அட சும்மா சின்னதுங்க. அது வந்து அந்த இந்த பொன்னான பெருமான் என்ன சொல்லன்னா, அதெல்லாம் பொன்னான பெருமான் சிலதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. அதான் சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்காது. அது ஒரு ஒரு பொருட்டே இல்ல. ஆனா இவரு என்ன செய்வார்ன்னா, ஒரு சின்ன சின்னது கூட போய் கண்டுபிடிப்பார். அவர் போடுற ட்ரெஸ்ஸுல, இல்லையா? அவர் போடுற ஜுவல்ஸ்ல, எல்லாமே போய் கண்டுபிடிப்பார். சரிங்களா? அதே சமயத்துல வந்து சின்ன சின்ன பலவீனங்கள் வெளிப்படும். சொல்லிட்டு, நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? எப்படி உங்களால பார்க்க முடியுது? என்று சொல்லிட்டு என்ன சொல்றார்ன்னா, என்று சொல்லர்த்தமான வார்த்தைகளிலே பேசுகின்றார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்ன்னா, அனைத்து சகோதரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மாம்சத்தின் பலவீனங்கள் காணப்படவே செய்கின்றன. அனைத்து சகோதர சகோதரிகள் இடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் மாம்சத்தின் பலவீனங்கள் காணப்படவே செய்கின்றன. அது ஏதோ அவங்க யாருமே விரும்பி மாம்சத்தினுடைய சில பலவீன தன்மைகளை வச்சுக்கணும்னு கிடையாது. ஆனா அது வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்துறாங்க. அது சில சமயங்கள்ல அந்த மாம்சத்தின் பலவீனங்கள் வெளியரங்கமா சிலது தெரியும். ஆனா சிலது ரகசியமாவே இருக்கும். ஆனா அவங்க ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்திடுறாங்க. அது சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் மாம்சத்தின் பலவீனங்கள் காணப்படவே செய்கின்றன. ஏனெனில் அனைவரும் புதிய சுபாவமாகிய பொக்கிஷத்தை ஆதி பாவத்தினால் கெடுக்கப்பட்ட பூரணமற்ற மண்பாண்டங்களிலேயே பெற்றிருக்கின்றோம். ஏன் ஏதோ ஒரு வகையில பலவீனம் இருக்குன்னா, அது ஆதி பாவத்தினால கெடுக்கப்பட்ட பூரணமற்ற மண்பாண்டம். அதாவது இப்ப நாம் எல்லாம் ஒருவேளை புதிய சிருஷ்டிகளாக இருந்து நாம குடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாம்சத்தினுடைய தன்மையும் எப்படிப்பட்டதுன்னா, ஒருவேளை இன்னைக்கு இன்னைக்கு உயிரோட இருந்து மாம்சத்துல இந்த பாடங்களை ஒருவேளை நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம்னா, இப்ப நம்மளுடைய இந்த மாம்சத்தினுடைய சுபாவத்துக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு வந்து 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு சொல்லுவோம். பட் ஆனா இது இந்த மாம்சத்துல நம்ம பிறந்து வளர்ந்ததுல வயசு இருக்குது. ஆனா இந்த சுபாவம் விழுந்து போன இந்த சுபாவத்துக்கு வயசு எவ்வளோன்னா 6000 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கான வயசு. ஏன்னா அது விழுந்து போன ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்ச சுபாவம் இல்லைங்களா அது? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சுபாவத்துல தான் நாம என்ன பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்றாருன்னா, அந்த புதிய சுபாவமாகிய பொக்கிஷத்தை ஆதி பாவத்தினால் கெடுக்கப்பட்ட பூரணமற்ற மண்பாண்டங்களிலேயே பெற்றிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு என்னன்னா, ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு சூழல்ல தெரிந்தோ, அல்ல தெரியாமலோ, இல்ல அறிந்தோ, அறியாமலோ, உணர்ந்தோ, உணராமலோ நம்மிடத்திலிருந்து என்ன வெளிப்பட்டதுன்னா, சில மாம்சத்தினுடைய பலவீனமான தன்மைகள் வந்து வெளிப்பட்டது. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீதிமானாக ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா இந்த மாம்சத்துல யாருமே இல்ல. ஒருவனும் இல்ல. இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது முழுமையான பூரணத்துடன் எவரும் இல்லை. நம்மள யாருமே மாம்சத்துல அந்த மாதிரி இருந்து வரல. யாரும் கூட இல்ல. இல்லைங்களா? சரிங்களா? எனினும்
இருதயத்தில் அன்பினால் முழுமையாய் நிரப்பப்பட்ட நிலையில் காணப்படும். பாருங்க, எனினும் இருதயத்தில் அன்பினால் முழுமையாய் நிரப்பப்பட்ட நிலையில் காணப்படும் சகோதர சகோதரிகள் அவர்களுடைய விசுவாசத்தின் அல்லது ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளும் கண்களில் துரும்பை கொண்டிருந்தாலும் அல்லது அவர்களுடைய ஜீவத்தின் அனைத்து கிரியைகளையும் பாதித்து பூரணமற்ற நிலையில் அவர்களுடைய கிரியைகள் காணப்படத்தக்கதாக அவர்களுடைய கரங்களில் சிறு கண்ணாடி துண்டு குத்தி இருந்தாலும் மேலும் அவர்கள் விருப்பம் கொண்டாலும் கூட அவர்களால் பூரணமாய் நடக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பாதங்களில் சிறு கண்ணாடி துண்டுகள் குத்தி இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒருவேளை விசுவாசத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் அனுதாபத்தின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் காணப்படும் பட்சத்தில் அவர்கள் அன்பின் இரக்கத்தின் ஆவி இல்லாதவர்களை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? நம்ம திரும்ப கூட அது கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு சாரார் ஒரு வகுப்பார் என்ன பண்றாருன்னா, மற்ற சகோதர சகோதரிகளிடத்துல இருக்கிற சிறு சிறு பலவீனங்கள், குறைகள், ஸோ அதைய பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இங்க பிரதர் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிறு சிறு பலவீனங்களை வெளிப்படுத்துறார்கள் இல்ல, சிறு சிறு பலவீனங்கள். ஏன்னா ஒருத்தர் பெருசா வெளிப்படுத்துறார். ஏன்னா பெரிய பலவீனமே எது சொல்றாருன்னா அன்பற்ற தன்மை தான் சொல்றாரு. ஆனா பாருங்க, இதெல்லாம் சொல்றாரு, நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை சொல்லிட்டு, ஒருவேளை அந்த சிறு சிறு பலவீனம் உடையவர்கள் எனினும் இருதயத்தில் அன்பினால் முழுமையாய் நிரப்பப்பட்ட நிலையில் காணப்படும் சகோதர சகோதரிகள், பாருங்க இவங்க சிறு சிறு பிழைகள் வெளிப்படுது. ஆனா அவங்க எப்படி இருக்கிறார் சொல்றாருன்னா, அவர்கள் இருதயத்தில் அன்பினால் முழுமையாய் நிரப்பப்பட்ட நிலையில் காணப்படும் சகோதர சகோதரிகள். ஆனா அதாவது என்னன்னா, அவங்களுக்கு விருப்பம் என்னன்னா முழுமையா அன்பு செலுத்தணும் தான் அவங்களுடைய விருப்பமே இல்லையா? ஏன்னா இப்போ தேவனிடத்துல அன்பு செலுத்துறது, கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துறது, சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்துறது, இதெல்லாம் இருந்துட்டாலும் இந்த நிலை அவங்களுக்கு என்னது, அந்த முழுமையா இருக்குது, முழுமையா செலுத்தணும்னு இருக்குது. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, முழுமையாய் நிரப்பப்பட்ட நிலையில் காணப்பட சகோதர அவர்களுடைய விசுவாசத்தின் அல்லது ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளும் கண்களில், அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஆவிக்குரிய கண்கள்ல புரிந்து கொள்ளும் கண்களில் துரும்பை கொண்டிருந்தாலும், சின்ன சின்ன பலவீனங்கள் அவங்க கிட்ட இருந்தாலும் அல்லது அவர்களுடைய ஜீவத்தின் அனைத்து கிரியைகளையும் பாதித்து, ஒருவேளை அவங்களுடைய ஜீவத்தினுடைய அனைத்து கிரியைகளையும் பாதித்து பூரணமற்ற நிலையில் அவர்களுடைய கிரியை காணப்படத்தக்கதாக, பாருங்க இருதயத்துல முழுமையா செய்யணும்னு இருக்கு, ஆனா அவங்களுடைய ஜீவியத்தில் அனைத்திலும் கிரிகளையும் பாதிக்குது. அது பாதிப்பு எதுனா அவங்க கிட்ட இருக்கிற சிறு கண்ணாடி துண்டுகள் பாதிப்பு உண்டாக்குது. பூரணமற்ற நிலையில் அவர்களுடைய கிரியை காணப்படத்தக்கதாக அவர்களுடைய கரங்களில் சிறு கண்ணாடி துண்டு குத்தி இருந்தாலும் இல்லைங்களா, அவங்க என்னன்னா பூரணமற்ற நிலையில் அவருடைய கிரியைகள் காணப்படத்தக்கதாக இன்னும் பூரணம் அடையல. ஆனா அந்த பூரணமற்ற நிலையில அவருடைய கரங்களில் சிறு கண்ணாடி துண்டு குத்தி இருந்தாலும், அதாவது அவருடைய செயல்பாடுகள்ல சிறு சிறு பலவீனங்கள் இருக்கும், நடத்தையில கூட அங்க இருக்கும் சொல்லிட்டு குத்தி இருந்தாலும் மேலும் அவர்கள் விருப்பம் கொண்டாலும் கூட அவர்களால் பூரணமாய் நடக்க முடியாத அளவுக்கு. ஆக்சுவலா அந்த சிறு சிறு பலவீனம் உடையவர்களுக்கு என்ன விருப்பம்னா, சகோதர சகோதரிகள் மேல ஒரு பூரண அன்பை செலுத்தணும், மற்ற யாவர் விஷயத்திலும் அன்பு செலுத்தணும்னு விருப்பம் தான் உங்களுக்கு இல்லைங்களா? பட் உண்மையான கர்த்தருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறவங்களுக்கு இந்த மனப்போக்கு இருக்கும் என்றார். ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா அங்க சகோதரங்க மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க. மேலும்
அவர்கள் விருப்பம் கொண்டாலும் கூட அவர்களால் பூரணமாய் நடக்க முடியாத அளவுக்கு, அதாவது பூரண அன்பு பூரணமா மற்றவங்க விஷயத்துல நடக்கணும் தான் அவர்களுடைய இருதயத்தின் நோக்கம், வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனா அவர்களால் பூரணமாய் நடக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பாதங்களில்னா நடத்தையில் சிறு கண்ணாடி துண்டுகள், அதாவது சின்ன சின்ன பலவீனங்கள், கண்ணாடி துண்டுகள் குத்தி இருந்தாலும், சின்ன சின்ன பலவீனங்கள் அவர்கள் விஷயத்துல, அதாவது அவர்கள் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவின் விஷயத்துல பாதிப்பை அதாவது நல்லா புரியுங்க. கால்ல கண்ணாடி துண்டு குத்தி இருக்குதுன்னா அது நமக்கு தான் பாதிப்பு உண்டாக்குது. அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களோட நமக்கு இருக்கிற உறவு முறையில, அதாவது அன்பு செலுத்த வேண்டிய விதத்துல செலுத்த முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குது. மற்றவங்களுக்கும் நாம சில பாதிப்பு உண்டாக்கலாம். பட் ஆனா நம்ம வேணும்னு செய்யணும்னு இல்லை. ஆனா நம்ம விருப்பம் இருந்தா செய்ய முடியல. காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன பலவீனங்கள் தான். அதை சொல்லிட்டு என்னன்னா, கண்ணாடி துண்டுகள் குத்தி இருந்தாலும் அவர்களிடத்தில், யாரு நல்லா புரிஞ்சுக்கலாம். யாரு இது பிரதர் இப்போ யார் பத்தி பேசுறாருன்னா, அந்த பெரிய மரக்கட்டை வச்சிருந்தார் பார் கண்ணுல, சகோதரனோ ஒரு சகோதரி பெரிய மரக்கட்டை, அவங்கள பத்தி பேசல. ஆனா உதிரம் சின்னது, அதாவது அந்த ஒரு சின்ன சொல்றாரு பாருங்க, அந்த சின்ன குறைகள், துரும்பு சின்ன துரும்பு இருக்கு இல்லையா, அவங்கள பத்தி தான் பேசிட்டு போறார். ஏன்னா இது அநேகர்கிட்ட இருக்க சின்ன சின்ன பலவீனங்கள். அதான் சொல்லுவாரு, அந்த சின்ன சின்ன ஒரு பலவீனம் அது கண்டி அவங்க மேற்கொண்டுட்டாங்கன்னா பூரணத்தை அடையிறதுக்கு ரொம்ப அருகாமையில போயிடுவார் இல்லைங்களா? அடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க, அந்த சிறு கண்ணாடி துண்டு ஒரு ஆனா குத்தி இருந்த அவர்களிடத்தில் ஒருவேளை விசுவாசத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும், பாருங்க. ஏன்னா விசுவாசங்கிறது எந்த அளவுல வேணும்னா பாருங்க, நம்ம எவ்வளவு விழுந்தாலும், ஆனா திரும்பவும் நாம எதை அடையணும்னு நினைச்சோமோ அந்த அடையணுங்கிற எண்ணத்துல இருந்து பின்வாங்காம உறுதியா இருக்கிறோம் பாரு. விசுவாசத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும், இது ஆவி அப்படின்னா மனப்போக்கு, அன்பின் ஆவியும் அனுதாபத்தின் ஆவியும், யார்கிட்ட? அந்த சின்ன கண்ணாடி துண்டுகள் குத்தி இருப்பவர்கள், சின்ன சின்ன துரும்பு போன்ற பலவீனம் உடையவர்கள் இடத்துல இதெல்லாம் ஒருவேளை இருந்துச்சுன்னா, எதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை விசுவாசத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் அனுதாபத்தின் ஆவியும் இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் ஆவியும் காணப்படும் பட்சத்தில், இதெல்லாம் யாருடைய ஆவினா கிறிஸ்துவின் மனநிலை. ஏன்னா இந்த பஸ்கா காலத்துல கர்த்தருடைய மனநிலை குறித்து தான் தியானிக்கிறோம். அதுல சகோதர அன்பு குறிச்ச விஷயங்கள்ல பேசுறாரு. கிறிஸ்துவின் ஆவியும் காணப்படும் பட்சத்தில் அவர்கள் சொல்றாரு, அவர்கள் அன்பின் இரக்கத்தின், பாருங்க, அன்பின் இரக்கத்தின் ஆவி, பாருங்க, அன்பின் இரக்கத்தின் ஆவி இல்லாதவர்களை காட்டிலும், இந்த விசுவாசத்தின் ஆவி, அன்பின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, கர்த்தருடைய சிந்தை, மனநிலை, இது எல்லாம் இல்லாதவர்களை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவார்கள். பூரண சிந்தையிட, அதாவது பூரண அன்ப, மற்றவர்கள் விஷயத்துல அன்புதான் செலுத்தணுங்கிற எண்ணமும் வாஞ்சை விருப்பமும் கூட இருந்து பரிபூர்ணமற்ற விழுந்து போன இந்த சுபாவத்தினுடைய பலவீனங்களால அவர்கள் மற்றவர்கள் மேல் பூரணமாக செலுத்த வேண்டும் என்று விரும்பின அன்பை செலுத்த முடியாதவர்களாக இருந்துட்டாலும் அவர்களுடைய இருதயத்தில் அந்த விருப்பமும் வாஞ்சமும் அந்த மனநிலையும் அங்க இருக்கு இல்லையா, அது தேவனு இந்த ஆவி இல்லாதவர்களை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவார்கள். அதனால்தான் தேவன் வெளித்தோற்ற கிரியைகளை பார்க்காமல் இருதயத்தின் நோக்கம் பார்க்கிறார். அந்த நோக்கம் மற்றவர்கள் விஷயத்துல அந்த சகோதர அன்ப, அந்த பூரண அன்ப செலுத்தணுங்கிற வாஞ்சை விருப்பம் இருக்குது, அவங்க கிட்ட இருக்குது.
ஆனா சின்ன சின்ன பலவீனங்கள், கண்ணாடி துண்டுகள் அது செலுத்த முடியாதவாறு இவங்களிடத்துல கஷ்டத்தை கொடுக்குது. ஆனா அவங்க அப்படி கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களிடத்துல அந்த அன்பை தான் வெளிப்படுத்தணுங்கிற மனப்போக்கு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் காட்டாதவர்களை விட, அப்படி பூரணமான சிந்தை இல்லாதவர்களை விட, அல்லது மரக்கட்டை போன்ற சகோதரிடத்தில் குற்றங்களை எப்பொழுதும் கண்டுபிடிக்கிறவர்களை விட, இவர்கள் தேவனுடைய பார்வையில் அதிகமாய் அங்கீகரிக்கப்படுவார்கள். இப்படியான அன்பின் ஆவியும் இரக்கத்தின் ஆவியும் இல்லாதவர்கள் இல்லையா? நம்ம எல்லாம் இப்ப வாங்குறதுக்கு எதிர்பார்க்கிறோம். அவரு என்ன விசாரிக்கல, அவரு என் மேல அன்பு செலுத்தல, அவரு எனக்கு செய்யலன்னு. ஆனா இங்க நாம அதான் சொல்லுவோம், நாம எல்லாம் யாரு இல்லைன்னா மற்றவங்க கிட்ட வாங்குறவர் இல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர். அதான் சொல்றாரு. அதாவது ஒருவேளை இப்படியான அன்பின் ஆவியும் இரக்கத்தின் ஆவியும் இல்லாதவர்கள் கர்த்தருடைய ஆவியை மிகச் சிறிய அளவிலும் சகோதரரை குற்றம் சாட்டும் பெரியவனாயிருக்கும் எதிராளியானவனின் ஆவியை மிக அதிகமான அளவிலும் கொண்டிருக்கும் காரணத்தினால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தவறான வழியை தெரிந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். அதாவது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியை சிறிய அளவுல கூட காமிக்க முடியல, ஆனா சகோதரை குற்றம் சாட்டும் யாரு? சாத்தான். ஏன்னா சாத்தானுக்கு ஒரு பேரே இருக்குது, என்னன்னா அவரு குற்றம் சாட்டுறது இல்லைங்களா? நமக்கு தெரியும், குற்றம் சாட்டுகிறவன். அதாவது சகோதரரை குற்றம் சாட்டுறதுல அவர் தான் பெரியவனாய் இருக்கும் எதிராளியானவன். அவர் தான் ரொம்ப பெரியவர். சகோதர சகோதரிகளை குற்றம் சாட்டுறதுல அவர் தான் ரொம்ப பெரியவர். அப்படி எதிராளியின் ஆவியை மிக அதிகமான அளவில் கொண்டிருக்கும் காரணத்தினால், அதாவது மற்ற சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அவர்களுடைய சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள், சின்ன சின்ன விலையினங்களை கூட குத்தி காட்டக்கூடியவர்களாக, அதை கருத்துல கொள்றவர்களாக, அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். என்னன்னா அது சாத்தானுடைய ஸ்பிரிட்டு. அதே சொல்றாரு, அவர்கள் இந்த சாத்தானுடைய ஆவியை பெருமளவில பெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தவறான வழியை தெரிந்து கொண்டவர்களாய் காணப்படுகின்றனர். அப்ப இது என்னன்னு சொல்றாருன்னா, இதுதான் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தவறான வழியை தெரிந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். அதாவது அந்த நியாய தீர்க்கிறதுனா நமக்கு புரியும் நினைக்கிறேங்க. தீர்ப்புனா பாருங்க, எப்பவுமே தீர்ப்புங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதான் முடிவு. அவன் கொலைகாரன் ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா அவர் கொலைகாரன் தான் இல்லையா? ஒருத்தன் திருடன், ஆமா திருடினான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவன் திருடன் தான் அப்படின்னா அதான் ஃபைனல். அவங்க அந்த நிலைக்கே உரியவர்களா இருக்கிறாங்க. ஆமா அது ஓகே, உறுதி அப்படி பண்ணப்படுதான் நியாய தீர்ப்பு இல்லைங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, சகோதர சகோதரிகளுடைய சின்ன சின்ன பலவீனங்கள் குறைகள் இருக்கும், அது காலப்போக்கில் அவங்க மேற்கொண்டுடுவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க பரிபூரண அன்பை அடைஞ்சு அவங்க ஓட்டத்தை கூட முடிச்சிட்டு போயிடுவார் இல்லையா? ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வப்போது சின்ன சின்ன பலவீனங்கள் குறைகள் வெளிப்படுது இல்லையா? அப்ப வெளிப்படும் போது இந்த குற்ற கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தீர்ப்பே கொடுத்துருவார். என்னன்னா, இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னா, அதான் இது எப்பவுமே இப்படிதான் இருப்பார், எப்பவுமே இதைதான் செய்வார், அதாவது அவங்க இனிமேல் எப்பொழுதுமே அப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்றது இல்லையா? தெரியாது யாருடைய, அதான் சொல்லுவான், யாருடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கும், யாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் நடக்கும், இன்னைக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறவருடைய வாழ்க்கையில நாளைக்கு எவ்வளவு பெரிய விழுதல் நடக்கும், யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத இருக்கும் போது, ஒருவேளை இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி விழுந்தவர்கள்னு நீங்க யாரை பாக்குறீங்களோ, நாளைக்கு தேவன் அவங்கள தூக்கி நிறுத்துவார் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா,
நீங்க ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுக்காதீங்க அவங்க விஷயத்துல. அதான் நியாய தீர்ப்பு, நியாயம் தீர்க்கிறது, முடிவு பண்ணிக்கிறது. எப்பவுமே எப்பவுமே அப்படி கிடையாது. அதான் சொல்றாரு, மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் தவறான வழியை தெரிந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். அதான் சொன்ன ஒரு குருட்டுத்தனம். அந்த குருட்டுத்தனம் இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளுடைய சின்ன சின்ன நடத்தைகள் கூட அவர்களுக்கு குற்றமா தான் தெரியும். அதான் சொல்லுவாரு, இப்பெல்லாம் நம்ம பொதுவா என்ன சொல்றது தெரியுமா? பெரும்பாலும் நம்முடைய விரக்தி, எக்லீஷாக்கு போறதுக்கே பிடிக்கல. பிடிக்கல பிரதர், பிடிக்கல சிஸ்டர். ஏங்க? யாருமே சரியில்லை. அப்போ நீங்க சரியா இருக்கிறீங்களா? இப்போ அங்க யாருமே சரியில்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க யாருமே சரியில்லைங்கிற பத்தியா, அதுதான் ஒரு நியாய தீர்ப்பு, அதுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப யாருமே சரியில்லைன்னா அப்ப நீங்க தான் சரியா இருக்கீங்களா? பட் ஆனா சகோதரருடைய இந்த வார்த்தைகளுடைய மேற்கோள் காட்டுதுல, உங்க கண்ணுல தான் மிகப்பெரிய என்னது மரக்கட்டியே இருக்குன்னு அர்த்தம். யாருமே சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சரியா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பட் அடுத்து பேசுறாரு பாருங்க. இப்போ அடுத்து, அன்பற்ற குற்றம் கண்டுபிடிக்கின்ற சகோதரரை குற்றம் சாட்டும் வகுப்பாரை, அன்பற்ற குற்றம் கண்டுபிடிக்கின்ற சகோதரரை குற்றம் சாட்டும் வகுப்பாரை. பாருங்க, அன்பில்லாதவர்கள், எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், சகோதரரை குற்றம் சாட்டும் வகுப்பாராவே மாறிடுறாங்க. அதாவது என்னன்னா, நிறைய ஐக்கியங்கள் இருக்கு, உலகம் முழுசும் இருக்கு வேத மாணாக்கர்கள் ஐக்கியம். ஆனா ஒவ்வொரு ஐக்கியத்திலும் ஒரு கூட்டமே இருப்பாங்க. அப்படின்னா அது தெரியாது எத்தனை பேருன்னு. பட் ஆனா அவங்க ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 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 வகுப்பாரா இருப்பாங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க. பட் இந்த வகுப்பாரு எப்படிப்பட்டவரா இருப்பார்னா, அந்த இடத்துல மற்ற எல்லாரிடத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவரா இருப்பார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, குற்றம் சாட்ட அந்த வகுப்பாரை அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் மாய்மாலக்காரர்கள் என்று அழைக்கின்றார். மாய்மாலக்காரர்கள், அதாவது புரியுற மாதிரி சொன்னா எல்லாம் நடிகர்கள். நடிகர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்டயே ஏகப்பட்ட குறை இருக்கும், அவங்களிடத்துல ஏகப்பட்ட பலவீனங்கள் வெளிப்படும். ஆனா தங்களிடத்தில் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல மற்றவர்கள் விஷயத்துல சுட்டி காட்டுறது குறைகள். எல்லாம் நடிகர்கள் இல்லைங்களா? என்ன சொல்லிட்டா, அதாவது இவர்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு மற்றவர்களை குற்றவாளிகள் போல பாக்குறது. அதான் சொல்றாரு, அதாவது கர்த்தர் மாய்மாலக்காரர்கள் என்று அழைக்கிறார். ஏன் அப்படி அழைக்கிறார்னா, ஏனெனில் இவர்கள் மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கையில் பாருங்க, மற்றவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறாரு. அது குற்றமா தான் இருக்கட்டும், அதாவது அந்த சிறு கண்ணாடி துண்டுகள் இருக்கட்டும், சிறு பலவீனங்கள் குற்றம் கண்டுபிடிக்கையில் தாங்கள் அவர்களை போல் பாவத்தின் பிணியினால் நோய்வாய்ப்படவில்லை எனும் எண்ணத்தை மற்றவர்களுக்கு அளிக்க விரும்புவது தெளிவாகின்றது. புரியுதுங்களா? என்ன தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சிருப்பாரு, அந்த குற்றத்தை பத்தி பேசிட்டே இருக்கும் போது, எப்படி அவங்க அவ்வளவு பெரிய குற்றம் செய்யலாம், எப்படி அவங்க பண்ணலாம், எப்படி அவங்க செய்யலாம், தப்பு ஆச்சு, இவ்வளவு பெரிய சகோதரன், இவ்வளவு பெரிய சகோதரி, அதுலயும் மூத்த சகோதராச்சே, மூத்த சகோதரி, எப்படி அவங்க செய்யலாம்? அதாவது என்ன தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் சிலர் இருப்பாரு, சில வகுப்பார் இருப்பார். என்னமோ இவர்கள் வாழ்க்கையில கொஞ்சமேனும் புளித்தமாவே இல்லாதவர்கள மாதிரி, அதாவது இந்த பஸ்கா காலத்தின் சிந்தனையிலிருந்து சொன்னா, இப்படிப்பட்ட வகுப்பார் புளித்தமாவே தங்களிடத்துல இல்லாதவர்கள் மாதிரி இருந்து மற்றவர்களுடைய சின்ன சின்ன புளித்தமாவை பார்ப்பார். அதான் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கையில் தாங்கள் அவர்களைப் போல் பாவத்தின் பிணியினால் நோய்வாய்ப்படவில்லை எனும் எண்ணத்தை மற்றவர்களுக்கு அளிக்க விரும்புவது தெளிவாகின்றது. பாருங்க, உதாரணம், ஒரு சகோதரர் குற்றம் செஞ்சிருக்கிறார், சகோதரி
பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ பலவீனம் இருக்கு. அது வந்து ஆ, பி சகோதரர் வந்து ஏ சகோதரர்கிட்ட சொல்றார், பிரதர் இந்த மாதிரி வந்து சி சகோதரன சகோதரி இந்த மாதிரி பண்ண. உடனே இந்த ஏ சகோதரர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவருக்கு வந்து ஒரு 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 நீதியான கோபம் மாதிரி வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த பி சகோதரர் பாக்குறாரு ஏவ. ஏ இப்படி வெளிப்படுத்துறாரு. எப்படி அவங்க அப்படி செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அவர் பேசுறத பி பார்க்கும்போது பி என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஆஹா இந்த சகோதரர் நீதிக்காகவே நிக்கிறவர் மாதிரி இருக்கிறார். இன்னைக்கே இருக்குது, நமக்கு மத்தியில இருக்குது. நீதிக்காக நிற்கிற மாதிரி ஒரு பாவனைகளை காண்பிக்கிற மனப்போக்கு இருக்கு. ஆனா உண்மையா நீதிக்கு நிக்கிறவர் யாருன்னா, முதல்ல தன்னுடைய சொந்த நடத்த, பேச்சு, சிந்த, பார்வை, தன்னுடைய சொந்த நடத்தையில தெய்வீக நீதியை கையாளுகிறவராக இருந்து மற்றவர் விஷயத்துல நீதியை கையில எடுக்கிறார்னா அது நியாயமானதா சரியானதா இருக்கும். தான் சொந்த நடத்தையில நீதியற்று நடந்துகிட்டு ஆனா இன்னொருத்தர் விஷயத்துல நீதிக்காக போய் நிக்கிறாரு பாரு. இது எல்லாமே நடிப்பு, மாய்மாலம். மாய்மாலம். இங்க மத்தவங்களை சீர்திருத்தம் பண்றது, மற்றவர்கள் விஷயத்துல தீர்ப்பு கொடுக்கறது, போய் தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு போறது நம்ம வேலை கிடையாதுங்க. நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை என்ன தெரியுங்களா? நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்ம பார்வை சரியில்லையா அதை மாத்தணும். மற்றவர்களை குறித்த விஷயத்துல நம்முடைய பேச்சு சரியில்லையா அதை மாத்தணும். சிந்திக்கிறது சரியில்லையா அதை மாத்தணும். எல்லாமே இந்த பஸ்கா காலத்துல நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இல்லைங்களா? இது நம்மள சுத்திகரிக்கிற வேலை தான். இல்லைங்களா? மற்றவர் விஷயத்துல போய் தலையிடுற அப்போ சில பேர் அப்படித்தான். ஏன்னா சிலருடைய நடத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன முடிவு பண்ண தெரியுமா? என்ன மாதிரி பிரதர், என்ன மாதிரி சகோதரி பார் நீதிக்காக நிக்கிறாங்க. அது நீங்க அதான் இவங்க அந்த எண்ணத்தை புகுத்துறாரு. சிலருக்கெல்லாம் ரொம்ப பெருமிதம் என்ன தெரியுமா? பாரு நம்மள எல்லாம் நீதிக்காக நிக்கிறவர்னு எல்லாரும் சொல்றதே அவருக்கு ஒரு பெருமையாயிடும். எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வெளியாக்கப்படாத மறைபொருள் எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரியவர்களா இருந்துட்டாலும் சரி, நாளானது தேவன் அவர்களுடைய விஷயத்துல வெளிப்படுத்திட்டு வருவார். ரொம்ப நாள் மறைவா இருக்காது. நீங்க வந்து உங்க சொந்த நீதிக்காக நின்னீங்களா இல்ல தேவனுடைய நீதிக்காக நின்னீங்களா இருந்துட்டு தெரிஞ்சிரும். அதான் சொல்றாரு, மத்தவங்க மனசுல தன்னை குறித்த பெருந்தன்மையான ஒரு எண்ணத்தை உண்டாக்குறதுக்கு தான் மற்றவர்களுடைய குற்றங்களை ரொம்ப கண்டிக்கிற ஒரு மாதிரி நடக்கிறது மாய்மாலக்காரர்கள் அப்படிங்கிறார். பாருங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா, அடுத்து இன்னுமாக தாங்கள் பரிசுத்தமாய் காணப்படுபவர்கள் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இவர்கள் விரும்புகின்றார்கள். பிரதர், அவர் இடத்துல நான் இருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் வருங்க சோதனை. அந்த இடத்துல நான் அப்படியே நின்று இருப்பேங்க, நான் செய்திருக்க மாட்டேங்க. அதே சமயத்துல இவங்க மனசுக்குள்ள இன்னொருத்தர் ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தவறை வந்து அப்படியே கண்டிச்சுன்னு இருப்பாரு. ஏன்னா இவரு அது மாதிரி இன்னும் செய்யல. இவர் செய்யாத இருக்கிறதுனால இவர் என்னவா நினைச்சுக்குவாருன்னா, தன்னை பரிசுத்தமாய் காணப்படுகிற எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இவர்கள் விரும்புகின்றார்கள். சிலருக்கு அந்த விருப்பமே இருக்குது இல்லையா? இதெல்லாம் பாருங்க, இது எவ்வளவு ஆச்சரியமா சகோதரர் அங்க பேசியிருக்கிறார் பாருங்க. விரும்புறாங்க சிலர் வந்து பாருங்க, நாங்கெல்லாம் சரியா இருக்கிறோம், நாங்கெல்லாம் நீதி செய்யறோம், நாங்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு இவர்கள் விரும்பி அந்த எண்ணத்தை, தன்னை குறித்த எண்ணத்தை மற்றவங்களுடைய இருதயத்துல புகுத்துறார். ஏன்னா இந்த மேல் வீட்டு அறையிலேயே அங்க பிரச்சனை என்னன்னா, அந்த 12 சீஷர் அதுக்குள்ள யூதாஸ் போயிட்டாரு. ஆனா இவங்களுக்குள்ள என்னன்னா, தங்களில் யார் பெரியவன் அப்படின்னு தான் நாம எல்லாம் பொதுவா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. சரியா நீங்க அந்த அந்த வசனத்தை திருவிழியம்ல படிச்சுன்னா, தங்களில் பெரியவராக எண்ணப்படக்கூடியவர் யார் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. அப்படின்னா இப்போ ஒரு உதாரணங்க, யூதாஸ்க்கு அப்புறம் ஒரு 11 பேர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த 11 பேர்
அல்ல உண்மையிலேயே 12 பேருக்குள்ளயுமே அந்த எண்ணம் இருக்குது. என்னன்னா, மத்த 11 பேர் என்னைய பெரியவனா நினைக்கணும். அதுதான் எண்ணமே. அதாவது 11 பேருமே தான் பெரியவன் நினைச்சுக்கல. அத நான் 11 பேருமே அந்த 12 பேருக்குள்ள என்னன்னா, மத்த 11 பேர் என்ன பெரியவனா நினைக்கணும். அதுதான் சிந்தை. அதே சிந்தை தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஒருவேளை சிலருக்கு இருந்துச்சுன்னா, என்னன்னு பாருங்க, ஒரு 50 பேர் இருக்கிறோம். ஒரு 100 பேர் இருக்கிறோம். ஒரு 300 பேர் இருக்கிறோம்னா, இவருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, நமக்கு அடுத்து இருக்கிற இத்தனை பேரும் என்னைய பெரியவனா நினைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. புரியுதுங்களா? இது மத்தவங்க என்ன அப்படி நினைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். பாருங்க, சில ஊழியத்திலே சில வாய்ப்புலயோ சிலருக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்கலன்னா அவர் என்ன சொல்லுவாரு? "என்ன இது? நமக்கு எதுவுமே சொல்லல. நமக்கு எதுவுமே தெரிவிக்கல." ஏன் அப்படின்னா, இவர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாருன்னா, இவங்க எல்லாருமே நம்மள பெரியவனா நினைச்சுட்டு இருக்கும்போது, எப்படி இந்த வேலையில, இந்த ஊழியத்துல நம்மள கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுருக்கிறாரு? இல்லைங்களா? ஏன்னா, இந்த சீஷர்களுக்குள்ள இருந்த அதே மனநிலை தான். தங்களில் யார் பெரியவனாக எண்ணப்பட வேண்டும். ஸோ, அப்படி போன்ற மனப்போக்கு உடையவர்கள் தான் மற்றவர்களுடைய இருதயத்திலே தன்னை நீதிமான் போல பதிய வைக்கிறது, தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை விரும்பி பதிய வைக்கிறார். ஏன்னா மாய்மாலக்காரர் அவர். அவர் விருப்பமே அதான். என்ன தெரியுமா? அவர் என்ன இப்படியெல்லாம் நினைச்சுக்கணும், பெருந்தன்மையா நினைச்சுக்கணும் சொல்லிட்டு அதான் சொல்றாரு, விரும்புகிறார்கள். இது பொய். நான் சொல்லுங்க பிரதர், இது பொய் என்றும் தங்களிடத்தில் அநேக குறைவுகளும் விளைவினங்களும் இருக்கின்றது என்றும் இவர்கள் தங்கள் இருதயத்தில் அறிந்திருக்கும் நிலையிலும் தாங்கள் பரிசுத்தமாய் காணப்படுவர்கள் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகின்றனர். இவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுடைய எண்ணம், பேச்சு, நடத்தை, ஏன் போடுற ட்ரெஸ்ல கூட இவங்க எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான மனப்போக்கு உடையவர்கள் என்று அவர்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரிந்திருந்தும் தங்களிடத்தில் அநேக குறைகளும் பலவீனங்களும் இருக்கின்றது என்றும் இவர்கள் தங்கள் இருதயத்தில் அறிந்திருக்கும் நிலையிலும் தெரியும். அவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளு. புரியுதுங்களா? பாருங்க, எவ்வளோ தேவனுடைய ஆவியில நிறைந்தவரா இருந்து எவ்வளவு தெளிவா பேசி இருக்கிறார் பாருங்க. அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசமான நபர்னு அவங்க இருதயத்தில் அவங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு அறிந்திருக்கும் நிலையிலும் தாங்கள் பரிசுத்தமாய் காணப்படுபவர்கள் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகின்றார்கள். அது எவ்வளோ மோசமான மனப்போக்கு. அதான் சொல்லுவாரு, பொதுவா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது யாரையோ குற்றம் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மில் அநேக தங்களுடைய சொந்த ஐக்கியங்களின் மத்தியில வில்லன்கள் மாதிரி இருப்பாங்க. அப்படியே என்ன சொல்லலாம், ஒரு அதிகாரத்துவம் உடையவர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க ஜனங்க மத்தியிலே வெறுக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான மனப்போக்கு அவருக்கு இருக்கும். இல்லைங்களா? அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளி ஐக்கியங்களுக்கு அவர் செல்லும் போது அவரை ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது வெளியில இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க அவரை நல்லவரா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் நீதிக்காக நிக்கிறவரா நினைச்சு, ஆனா அவருடைய சொந்த ஜனங்க மத்தியிலே அவர் நீதிக்காக நிக்கிறது இல்ல. கேட்டு பாருங்களேன், ஒரு சிலர் எல்லாம் கேட்டா அவருடைய ஐக்கியத்தின் மூப்பர்கள் தான். ஆனா அவர்கள் பண்ற அட்டூழியங்களும் அநியாயங்களும் அவ்வளோ இருக்கும். ஆனா பார்த்தா வெளியூர் ஐக்கியத்துல அவரு கூப்பிடுவார். அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க. ஏன்? அவர் நீதிக்காக நிக்கிறவர். ஏன் அப்படின்னா அவங்க மனசுல இவர் அப்படி எண்ணத்தை புகுத்திட்டு வந்துட்டார். புரியுதுங்களா? சொந்த ஐக்கியங்களின் மத்தியிலே ஒரு நீதிக்காக நிற்கிற சாட்சி நமக்கு இல்ல. ஆனா அநேக இடங்கள்ல எப்படி இருக்கிறோம்? நீதிமான்கள் மாதிரி, பரிசுத்தத்துக்கே வாழ்ற மாதிரி, அப்படி ஒரு பகட்ட ஆட்டத்தை அவங்க அவங்க மனசுல பதிய வச்சிட்டாரு இவர். ஆனா சொந்த ஜனங்க மத்தியில இல்ல. ஏன்னா இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க எல்லாருக்கும் இங்க இதெல்லாம் தெரியுது. இல்லைங்களா? இதுதான் நிலைமை. அதான் சொல்றாரு, அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க இருதயத்தின் நிலை தாங்கள் பரிசுத்தமாய் காணப்படும் எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்குது. இல்லைங்களா? பாருங்க, இப்போ நீங்க எல்லா இடத்திலும் ஒருத்தர் ஊழியத்துக்கு போறாரு. எல்லாரும் அவரை கூப்பிடுறாங்கன்னா, கண்டிப்பா அவர் மனசுல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா,
பாருங்க, மற்றவர்களை விட தங்களை என்ன பண்றாங்க? கொஞ்சம் உயர்வான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இருக்குதுன்னு நாம சொல்ல வரல. பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா? அதான் சில நேரத்துல சிலர் சொல்லுவார்ல, பிரதர் இங்க ஊழியத்துக்கு இல்லைங்க ரொம்ப ஷெட்யூல் பிஸி. அப்படின்னா அவ்வளோ இடத்துக்கு நீங்க தேவைப்படுறீங்களா? ஒருவேளை அவ்வளோ பேர் மனசுல நீங்க பெரிய நீதிமான், பரிசுத்தவான்ன்ற எண்ணத்த பதிய வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படிப்பட்ட விருப்பம் உடையவர்களா இருக்கிறீங்களா? பாரு சகோதரருடைய வார்த்தையிலிருந்து. விரும்புகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள். சொல்லிட்டு, ஆ இப்படியாக இவர்கள் காணப்படுவதினால், இவர்களது போக்கானது மாய்மாலமாகவும், ஏமாற்றுத்தனமாகவும், தவறானதாகவும், தேவனுக்கு பிரியமற்றதாகவும் காணப்படுகின்றது. முதல்ல உங்க சொந்த நடத்தையில நீதியை கையாள். அன்பு மற்றவங்களிடத்துல செலுத்த முடியலன்னு நீங்க உணர்ந்தீங்களா? நீங்க தான் குற்றவாளி. அந்த குற்றத்துக்கு போய் தேவனிடத்துல நின்னுடுங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி மத்தவங்க இருதயத்துல தன்னை பற்ற பெருந்தன்மையான எண்ணத்தை உண்டாக்க விரும்புகிற அத்தனை பேருமே, அவர் ஒருவேளை பெரிய ஸ்பீக்கரா இருக்கலாம், மூப்பரா இருக்கலாம், டீக்கனா இருக்கலாம், ஏன் ரொம்ப வருஷம் சத்தியத்துல இருக்கிறவ கூட இருக்கலாம். ஆனா மத்தவங்க இருதயத்துல தன்னை குறித்த பெருந்தன்மையான எண்ணத்தை விதைக்க விருப்பம் உள்ள அத்தனை பேருமே எப்படிப்பட்டவர்கள்னா, அதான் சொல்றாரு, இவர்கள் இருதயத்தில் அறிந்திருந்தோம். இவர்கள் யாருன்னா, இவர்கள் இப்படிப்பட்ட காணப்படும். இவர்களது போக்கானது மாய்மாலமாகவும், மாய்மாலக்காரர்களும், ஏமாற்றக்கூடியவர்களும், தவறானதாகவும், தேவனுக்கு பிரியமற்றதாகவும் காணப்படுகின்றது. தேவன் இதை விரும்புறதில்லை. கர்த்தர் வாழ்ந்த காலத்துல மனுஷர்கள் மத்தியில என்ன சொல்லலாம், மனுஷர்களுடைய கனத்தையும் மகிமையும் விரும்பக்கூடியது தேவனுக்கு முன்னாடி அருவருப்பானது. நாம் எல்லாரும் தேவனிடத்துல தான் சாட்சி பெறணும். அவரிடத்துல தான் கனத்தை எல்லாம் வாங்கணும். அவர் தான் நம்மள செய்யணும். ஆனா இங்க மனுஷனுங்க இருதயத்துல விதைக்கிறது நம்ம வேலை இல்லையே. சில சமயங்கள் இதெல்லாம் பெரிய செல்வாக்கா கூட நினைச்சுக்குது. என்ன தெரியுமா? அநேகர் மத்தியில நமக்கு பேர் இருக்கிறதுனால நாம மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களா நினைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பொதுவா ஆவிக்குரியவங்க மத்தியில மற்றவங்க விஷயத்துல 2 விஷயத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. ஒண்ணு, ஆவிக்குரிய செல்வாக்க மதிக்கிறார். என்ன ஆவிக்குரிய செல்வாக்கு? அவர் ரொம்ப பெரிய ஸ்பீக்கரா இருக்கணும், எல்லா இடத்துக்கும் போறவரா இருக்கணும், இல்ல அவர் அநேக ஐக்கியங்களுக்கு மத்தியில போறவரா இருக்கணும், இல்ல சபையில அவர் மூப்பரா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய செல்வாக்க மதிக்கிறாரு. 2, உலகத்தின் செல்வாக்கு மிக்கவர்களை மதிக்கிறார். என்ன புரியுதுங்களா? உலகத்துல ஒரு சகோதரன சகோதரிய நல்ல உலக வசதி வாய்ப்பு பொருளாதாரம் உடையவர்களா இருந்தா அவர்களுக்கு சபைகள் மத்தியில ஒரு தனி கணம் இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஐக்கியம் தான். அந்த ஐக்கியத்துல ஒரு சகோதரன் அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு வளர்ச்சி அடையாதவர் தான் இருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்டவரை சபையார் மூப்பரா தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு சகோதரரை கேட்கும் போது, என்னங்க பிரதர், சகோதரர் இந்த நிலையில இருக்கிறாரு, ஆனா மூப்பரா தேர்ந்தெடுத்துக்கிறாங்களேன்னு கேட்டா, அதுக்கு அந்த சகோதரர் சொல்றாரு, பிரதர், அந்த சகோதரர் நம்ம எக்லிஷால அநேகருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். பணம் கடன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப கடன் வாங்கின நன்றிக்காவது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஓட்டு போட்டுக்கிறார். அதனால்தான் இனி உலகத்துல மட்டும் இல்லைங்க. நீங்க என்ன நினைக்காதீங்க, உலகத்துல தான் ஓட்டு கொடுத்து, அதாவது துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்கிறது உலகத்துல மட்டும் இல்ல. பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில கூட சரி. ஒன்னு ஆவிக்குரிய செல்வாக்க வச்சு ஓட்டு வாங்கிடுவாரு. அப்படி இல்லைன்னா உலக செல்வாக்க வச்சு ஓட்டு வாங்கிடுவார். இது 2மே செய்யறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. காரணம் என்னன்னா, அநேக குறைவுள்ள சகோதர சகோதரிகள்னால இது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த 2 செல்வாக்கு மிக்க அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் ஐக்கியங்களுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு மூலையில என்ன சொல்லலாம், மற்றவர்களால கண்டு கொள்ளாத அளவுக்கு அவர்கள் இருப்பார். அப்ப எல்லாரும் கண்டுக்கிறவரா ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒண்ணு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கும்.
ஆனா இதுக்கு மத்தியில தான் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த அன்பின் ஆவி உடையவர்கள் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருப்பார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு இவர்கள் தேவனுக்கு பிரியமற்றதாகவும் காணப்படுகின்றது. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பாவத்தின் மீதான வெறுப்பின் காரணமாகவும் தவறு செய்பவர்கள் மீதான அன்பின் காரணமாகவும் தான் தாங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதாக இவர்கள் கூறுவது நமது கர்த்தருடைய வார்த்தைகள் சுட்டி காண்பிப்பது போன்று ஏமாற்றுத்தனமும் வஞ்சனமாய் காணப்படுகின்றது. அதாவது இவர்களுடைய போக்கு மாய்மாலம், ஏமாற்றுத்தனம், தவறானதாகவும் தேவனுக்கு பிரியமற்றதாக காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்ப இவங்க ஏன் குற்றம் பாருங்க, இப்ப மத்தவங்க தவறு செய்துட்டாங்கன்னு இவர் பார்த்துட்டாரு. அத ஒருத்தர் வந்து சொல்றாரு. இவர் அப்படியே கொதிச்சு எழும்புறார். அப்படியே கொதிச்சு நீதிக்காக இவர் தான் நிக்கிற மாதிரி கொதிச்சு எழும்புறார். காரணம் என்னன்னா, அதான் சொல்றாரு. ஆ, பாவத்தின் மீதான வெறுப்பின் காரணமாகவும், யாருக்கு இது போன்ற மனநிலையில இருக்கிறார் இல்லையா, அப்படியே கொதிச்சு எழும்புறாங்க பாரு மத்தவங்க தவறு செஞ்சதை கேள்விப்படும் போது, பாவத்தின் மீதான வெறுப்பின் காரணமாகவும் தவறு செய்பவர்கள் மீதான அன்பின் காரணமாகவும் தான். அதாவது என்னன்னா, ஒருத்தர் பாவம் செஞ்சத அவரு நியாய தீர்க்கிறாரு. ஆனா அது வந்து அவங்க பாவம் செஞ்சதை இவரு கண்டிக்கிறாரு. இவர் நினைச்சுக்கிறார், நான் கண்டிக்கிறேன், அதை நான் கண்டிக்கிறேன். ஏன் கண்டிக்கிறேன்னா அவர் மேல எனக்கு அன்பு இருக்குது. யார் சொல்றது? இந்த மாய்மாலக்காரர்களும் இந்த பொய்யா நடக்கிறவர்களும். பாருங்க சகோதர சகோதரிகளை, இந்த வகுப்பார் குறித்து சொல்றார் பாருங்க. இவங்க வந்து மற்றவங்களை கண்டிக்கிறாரு. பட் என்ன என்ன மனப்பான்மைனா, ஏற்கனவே மற்றவர்கள் மனசுல பெருந்தன்மையான எண்ணத்தை உண்டாக்கிறதே இவங்க விருப்பமா இருக்குது, உண்டாக்கிட்டாங்க. அப்படி உண்டாக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் ஏங்க நீங்க வந்து அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாருன்னா, பாவத்தின் மேல இவருக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது. அப்படின்னா இவர் பாவமே செய்யாதவர் மாதிரி, பாவம் செஞ்சவங்க பாவம் எதை சொல்றாரு, அந்த பாவியில பாவத்தை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறது. கேட்டா என்ன சொல்றாருன்னா, பாவத்தின் மீதான வெறுப்பின் காரணமாகவும் தவறு செய்பவர்கள் மீதான அன்பின் காரணமாகவும் தான். ஏன் பிரதர் அவங்க விஷயத்துல, ஏன் சிஸ்டர் அவங்க விஷயத்துல அப்படியே பிரதர், அவங்க செஞ்சது பாவம் பிரதர். முதல்ல அது பாவம், அது குற்றம். ஏன் பிரதர் அதை அவங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க? அவங்க மேல எனக்கு அன்பு இருக்குதுங்க. அப்படியா? அவங்க செஞ்சது பாவம்ட்டீங்க, அவங்கள என்ன சொல்றது, அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்படி சொல்ற இந்த மாய்மாலக்காரர்கள் என்ன பண்றாருன்னா, நானு ஏன் அவங்க விஷயத்துல குற்றம் சாட்டின அதாவது என்ன சொல்றாருன்னா, பாவத்தின் மீதான வெறுப்பின் காரணமாகவும் தவறு செய்பவர்கள் மீதான அன்பின் காரணமாகவும் தான் தாங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதாக இவர்கள் கூறுவது. ஏங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்க பிரதர்? அவர் செஞ்சது பாவம் பிரதர், அதை நம்ம வெறுக்கிறோம் பிரதர். நான் அதே சமயத்துல அவரு அவர் மேல எனக்கு அன்பு இருக்குங்க பிரதர், அதனால தான் நான் குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு வேளை இவர்கள் கூறுவது நமது கர்த்தருடைய வார்த்தைகள் சுட்டி காண்பிப்பது போன்று ஏமாற்றுத்தனமும் வஞ்சனையுமாக காணப்படுகிறது. பாத்தீங்களா? அது ஒரு மாதிரி வஞ்சனக்கார அவர், ஏமாத்துக்கார அவர். காரணம் என்னன்னா, வஞ்சனக்கார ஏமாத்துக்காரனா இவரே தவறு செய்யக்கூடியவரா இருப்பாரு, இவருக்குள்ளவே புளித்தமாவே இருக்கும், இவரே புளிப்புடையவரா இருப்பாரு. ஆனா மத்தவங்களுடைய புளிப்பை எதிர்ப்பாரு. காரணம் அவர் மேல அன்பு இருக்குதுன்னுவாரு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா மாய்மாலக்காரர்கள் சொல்றாரு. கர்த்தர் சொன்ன மாதிரி இவர்கள் ஏமாற்றுத்தனமும் வஞ்சனை காணப்படுகிறது. இவர்கள் தங்களுடைய சொந்த பாவங்கள் மற்றும் பலவீனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கும் பகைப்பதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும், அதாவது தங்களிடத்தில் இருந்து மாய்மாலம் மற்றும் போலி தற்பெருமை
எனும் மரக்கட்டைகளை வெளியேற்றுவதற்குரிய அநேக வேலைகளை இவர்களுக்குள் பெற்றிருக்கின்றார்கள். பாருங்க, எல்லாருமே நல்லா ஸ்டடி பண்றோம். இந்த பொன்னான பிரமாணம் அந்த புக்கு நல்லா சீக்கிரத்துல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போயிடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி இந்த மரக்கட்டை இருக்குது. அந்த மாய்மாலக்காரர்கள் பத்தி சொல்லும்போது என்னன்னா, இவர்கள் தங்களுடைய சொந்த பாவங்கள் மற்றும் பலவீனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்றதில்ல. ஆனா அந்த சிறு கண்ணாடி துண்டு உடையவர்கள், சிறு பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறார் பாத்தியா, அவர் போராடுவார். தனக்குள்ள யுத்தம் பண்ணுவார். என்னது? தன்னுடைய சொந்த சின்ன சின்ன பலவீனங்களுக்கு அவர் வருத்தப்படுவார், போராடுவார் தேவனிடத்தில் அதிலிருந்து மீண்டு வர. ஆனா இவர்கள் என்னன்னா, தங்களுடைய சொந்த பாவங்கள், பலவீனங்கள் இதுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கும், அவைகளை பகைப்பதற்கும், அல்லது தங்களை தாங்களே குற்றவாளிகள் என்று குற்றம் சாற்றிக் கொள்வதற்கும், அதாவது தங்களிடத்திலிருந்து மாய்மாலம் மற்றும் போலி தற்பெருமை எனும் மரக்கட்டைகளை வெளியேற்றுவதற்குரிய அநேக வேலைகளை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். தற்பெருமை, மத்தவங்க மனசுல பெருந்தன்மையான எண்ணத்தை உண்டாக்க நினைக்கிற அத்தனை பேருமே மரக்கட்டை உடையவர்களும் தற்பெருமை உடையவர்களுமா இருக்கிறார்கள். இல்லையா? இப்படிப்பட்டவர் தான். யாராவது நீங்க குற்றம் செஞ்சிட்டீங்க, நீங்க தப்பா நடந்துட்டீங்க, தப்பா பேசிட்டீங்கன்னா தாங்க முடியாது அவரால. அந்த சகோதரியால, சகோதரனால தாங்க முடியாது. யாரு? கண்ணுல மரக்கட்டை வச்சிருக்கிற அந்த மாய்மாலக்காரர்கள். இல்லையா? பாருங்க, என்ன பிரதர் சொல்றாங்கன்னா, தங்களிடத்திலேயே சீர்படுத்தி கொள்ள வேண்டிய வேலை இவ்வளோ இருக்கு. ஆனா மற்றவர்களை குற்றம் சாட்டிட்டு இருக்கிற இவர்களுக்கு தெரியறது இல்ல. இவங்க கிட்டே எவ்வளவு வேலை இருக்குதுன்னு இவர்களுக்கு தெரியறது இல்ல. அப்படி அங்க சொல்றாரு. சொல்லுவீங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்படியாக இவர்கள் செய்வார்களானால் இவைகளால் வரும் அனுபவங்கள் இவர்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் இரக்கத்துடனும் அன்புடனும் இனிமையுடனும் இருப்பதற்கு ஏதுவாக இவர்களை உருவாக்கி இருக்கும். ஒருவேளை அவங்க மரக்கட்டைகளை, தங்களிடத்தில் இருக்கிற அந்த மரக்கட்டைகள், பெரிய பெரிய உதிரங்கள், அதை எடுத்து போடக்கூடியவர்களா இருந்திருந்தா, அல்லது எடுத்து போட்டு இருந்தா, இவர்கள் என்னது, இவர்கள் ஒருவேளை அதெல்லாம் செஞ்சிருந்தா, அதாவது தங்களையே இவர்கள் சீர்படுத்தி கொண்டிருந்தா, இவர்கள் செய்வார்களானால் இவர்களால் வரும் அனுபவங்கள் இவர்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் இரக்கத்துடன் அன்புடனும் இனிமையுடனும் இருப்பதற்கு ஏதுவாக இவர்களை உருவாக்கி இருக்கும். பாத்தீங்களா? அதனாலதான் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். மத்தவங்களே நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு இருந்தா பெரிய மரக்கட்டை நம்ம கிட்ட இருக்கும். கண்டிப்பா இந்த பெரிய மரக்கட்டை உடையவர்களால கண்டிப்பா மற்றவர்களுக்கு இவர்கள் எந்த வகையிலும் ஆவின் கனிகள் விஷயத்துல எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்களா இருப்பார். அதான் சொல்ல, ஒருவேளை அவங்க அந்த மரக்கட்டை எடுத்து போட்டு இருந்தா கண்டிப்பா இவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருந்திருப்பார்? நல்லா பிரயோஜனம் உள்ளவர்களா இருந்திருப்பார்கள். அதான் சொல்றார். அது கூட இவர்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் இரக்கத்துடனும் அன்புடனும் இனிமையுடன் இருப்பதற்கு ஏதுவாக இவர்களை உருவாக்கி இருக்கும். பாத்தீங்களா? அடுத்து என்ன சொல்றாருன்னா, நமது கர்த்தர் இங்க முன்வைத்துள்ள விஷயத்தை, எது கர்த்தர் சொன்னது, அந்த அந்த பெரிய உதிரா எடுத்து போடுனார்ல, முதல்ல உன்ன, அதனாலதான் பேதுரு கிட்ட சொன்னார், நீ குணப்பட்ட பிற்பாடும் சகோதரரை ஸ்திரப்படுத்து சொல்றார். நமது கர்த்தர் இங்கு முன்வைத்துள்ள விஷயத்தை அனைத்து சகோதரர்களும் கவனமாய் பார்க்க வேண்டும். ஆனா இங்க சகோதரர்கள் என்ன, சகோதரிகளையும் தான் சேர்த்துக்கணும். நமது கர்த்தர் இங்கு முன்வைத்துள்ள விஷயத்தை அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் கவனமாய் பார்க்க வேண்டும். மேலும் தங்களிடத்தில் இருதயத்தில் ஏதேனும் தீய பண்புகள் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். அதுதான் இந்த பஸ்கா காலம், இல்லைங்களா? இந்த பஸ்கா காலத்துல இதெல்லாம் புளித்தம்மா, முதல்ல நம்மிடத்துல புளித்தம்மா இருக்கா பார்க்கணும். சகோதர சகோதரிகளை,
அதான் சொல்றாரு, தங்களுடைய இருதயத்தில் ஏதேனும் தீய பண்புகள் இருக்கிறதா? நாம தான் பார்க்கணும். அவரவர்கள் பார்த்து கொள்ளணும் தனிப்பட்ட ரீதியில. இல்லையா என்பதை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது குற்றம் கண்டுபிடித்து திட்டுதல். இல்லையா? குற்றம் கண்டுபிடிச்சு திட்டுதல். ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சுவாரு, அதுக்கெல்லாம் திட்டுவார். பாருங்க. குற்றம் கண்டுபிடித்து திட்டுதல், கடுமையாக குற்றத்தை விமர்சித்தல் மற்றும் தீவிரமாய் குற்றத்தை பலர் அறிய தாக்கி பேசுதல் போன்றதான தவறான தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என கவனிக்க வேண்டும். ஒருவேளை மத்தவங்க மனசுல தன்னை குறித்து பெருந்தன்மையான எண்ணத்தை உண்டாக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார் நமக்கு மத்தியில. சில சமயங்கள்ல நாமளா கூட இருந்துடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து அறியும் போது மற்றவங்கள குற்றம் கண்டுபிடிச்சு திட்டுறவங்களா இருக்கிறீங்களா? அதாவது நீங்க குற்றம் கண்டுபிடித்து திட்டுதல். அதாவது மற்றவங்களுடைய குறைகள, பலவீனங்கள சுட்டி காண்பிச்சா அவர்கள் குணப்படுவதற்கு சுட்டி காண்பிக்கிறது வேற, குத்தி காட்டுறது வேற. இல்லைங்களா? குற்றம் கண்டுபிடித்து திட்டுதல், கடுமையாக குற்றத்தை விமர்சித்தல், விமர்சனங்கள் கொடுப்பது. அவரு இந்த குற்றத்தை இந்த மனநிலையிலிருந்து செய்திருப்பாரு, இந்த பார்வையிலிருந்து செய்திருப்பாரு, இந்த எண்ணத்திலிருந்து செய்து விமர்சனங்கள் சொல்றது. இன்னைக்கெல்லாம் டிவில நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள்னு இருப்பாங்க. அவர் சொல்வார், நான் இவர் இதை செஞ்சதை நான் இந்த எண்ணத்துல பாக்குறேன், நான் இந்த பார்வையில பாக்குறேன்னு இருப்பாரு. அந்த மாதிரி இங்க விமர்சித்தல் மற்றும் தீவிரமாய் குற்றத்தை பலர் அறிய தாக்கி பேசுதல். அப்படின்னா என்னன்னா, அது குற்றம் யாரோ செஞ்சுட்டாரு, எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த குற்றத்தை இவரு தாக்கி எப்படி நீங்க செய்யலாம், எப்படி நீங்க இப்படி பண்ணலாம், அநேகர் இருக்கும் போது பேசுறது. காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சகோதர சகோதரிகளே. நீங்க யார எல்லாரும் முன்னாடியும் பெரிய குற்றவாளிகள் என்று தீர்க்கிறீங்களோ, நாளைக்கு அதே நிலையில தேவன் உங்களையும் என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். காரணம், அந்த மனநிலை நீங்க புரிந்து கொள்ளணும். அதான் சொல்றாரு, தீவிரமாய் குற்றத்தை பலர் அறிய தாக்கி பேசுதல் போன்றான தவறான தீய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என கவனிக்க வேண்டும். கவனிச்சு பாரு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சிந்திச்சு பாரு. மேற்கூறப்பட்டவைகள் அனைத்தும் ஒரு தவறின் பல்வேறு நிலைகளாகும். பாருங்க, மேற்கூறப்பட்டவைகள் அனைத்தும் ஒரு தவறின் பல்வேறு நிலைகளாகும். ஒருவேளை எவரேனும் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் போலி தற்பெருமை மற்றும் அன்பின்மை எனும் மரக்கட்டையின் ஏதேனும் தடயத்தை காண்பார்களானால், ஒருவேளை என்னன்னா, ஏன்னா மேல ஏன் அவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா, ஒரு தவறின் பல்வேறு, அந்த தவறு தான் என்னன்னா, ஒருவேளை எவரேனும் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் போலி தற்பெருமை, ஆவிக்குரிய பார்வையில போலி தற்பெருமையை வெளிப்படுத்துறது, அதான் போலி தற்பெருமை மற்றும் அன்பின்மை எனும் மரக்கட்டையின் ஏதேனும் தடயத்தை காண்பார்களானால், அவர்கள் உடனடியாக மாபெரும் வைத்தியனிடம் இயேசுவினிடம் சென்று அவர்கள் சகோதரருக்கு மென்மையான மற்றும் இரக்கமுள்ள உதவிக்காரர்களாக உடனடியாக ஆகுவதற்கும், 1000 வருஷம் யுகத்தின் மாபெரும் வேலைக்காக மறுத்தவர்களாகவும் அறுவை சிகிச்சையாளர்களாகவும் அவர்கள் ஆயத்தமாகிக் கொள்வதற்கும் மரக்கட்டையை முழுமையாக நீக்கி போட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த பாடம், ஒருவேளை பேசுற நானும் கேட்கிற நீங்களும் 2 பேரும் நம்முடைய இருதயத்தின் நிலையை சீர்தூக்கி பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய பார்வையில போலி தற்பெருமையோ அன்பற்ற மரக்கட்டையே தடயம் ஒருவேளை இருந்துச்சுன்னா, உடனடியா நாம என்ன பண்ணோம், அதான் சொல்லுவாரு, லவோதேக்கியா சபை கிட்ட சொல்லுவாரு கர்த்தர். என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் கண்ணுக்கு கலிக்கம் போடு சொல்லுவார். உன் ஆவிக்குரிய பார்வை சரியில்லை,
உன் கண்ணுக்கு கலிக்கம்னா மருந்து. அது மருந்து போடு. லவோதேக்கியா சபையில அநேகர் கண் பார்வை சரியில்ல. அதனால அவரு மருந்து போடணும். அது எங்கன்னா ஆவிக்குரிய வைத்தியனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அதுதான் இன்னைக்கு பாஸ்ஓவர் காலத்துல அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு இந்த ஆவிக்குரிய போலி பெருமை பார்வை, அந்த கண்ணுல கண் பார்வை சரியா இல்லையா, அதுக்கு மருந்து வாங்கிக்கணும் அவர்கிட்ட. அதான் லவோதேக்கியால அநேகருக்கு இந்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் சொல்றார், உன் கண்ணுக்கு கலிக்கம் போடு, மருந்து போடு, குணப்படு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, அவர்கள் உடனடியா போயிட்டு அவர்கள் மருந்து வாங்கி தன் பார்வையை சரியாக்கி கொண்டா, அவர்கள் மென்மையாக மற்ற இரக்கமுள்ள உதவியாளர்களாக உடனடியா மாறிடுவாங்க. மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையா இருந்தவர்கள் இப்போது அன்பு செலுத்துவதே அவங்களுடைய வேலையா மாறிடும். குணப்பட்ட பிற்பாடு சரிங்களா சொல்லிட்டு உடனடியாக ஆவது 1000 வருஷ யுகத்தின் மாபெரும் வேலைக்காக மறுத்தவர்களாக பாருங்க என்ன சொல்றாருன்னா, இப்பயே நாம எல்லாம் குணப்பட்டு நாம சீரானாதான் நாளைக்கு கர்த்தருடைய சரீரத்தின் அங்கத்துல ஒரு அங்கமா போய் இணைந்து இந்த மனுக்குலத்தை சீர்படுத்தக்கூடிய வேலையில என்ன சொல்றாருன்னா, மாபெரும் வேலைக்காக மறுத்தவர்களாகவும் அறுவை சிகிச்சையாளர்களாகவும் அவர்கள் ஆயத்தமாகி கொள்வதற்கும் மரக்கட்டையை முழுமையாக நீக்கி போட்டு கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய இருதயத்துல தன்னை குறித்த பெருந்தன்மையான எண்ணத்தை உண்டாக்க விருப்பம் உடையவர் அத்தனை பேருமே மரக்கட்டை உடையவர்கள் தான். அந்த மரக்கட்டையை எடுத்து போட்டாதான் நாளைக்கு மனுக்குலத்துக்கு மருத்துவர்களாகவும் அறுவை சிகிச்சை செய்கிறவர்களாகவும் ஆயத்தப்பட முடியும், அல்லது அதுக்கு ஆயத்தமாக முடியும். பாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் விஷயத்திலே நாம் எல்லாரும் வந்ததே அதுக்காக தான். கர்த்தருடைய சரீரத்துல போய் ஒரு அங்கமா ஆகணும்னு தான். ஏன் ஆகிறோம்? 1000 ஆண்டு யுகத்துல மனுக்குலத்தை சீர் பொருந்த பண்ற வேலைக்காக மட்டும் இல்ல, யுகாயுகத்துக்கு தேவன் ஒரு வேலைக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போதைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை தான் இந்த மனுக்குலத்தை சீர்படுத்த பண்ற வேலை. அதுல நாம் எல்லாரும் மருத்துவர்களாகவும் சிகிச்சை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்க மரக்கட்டை எடுத்து போட்டா, அந்த மேல சொன்னார் பாத்தீங்களா, அந்த மரக்கட்டை உடையவர்களுக்குரிய அறிகுறி எல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டாதான் நாளைக்கு மருத்துவர்களாக முடியும் சொல்லிட்டு வேண்டும். மனுக்குலத்தின் குருடாக்கப்பட்டுள்ள கண்களை இரக்கத்துடனும் அன்புடனும் திறந்து வைப்பதும் பாவத்தின் அனைத்து பண்புகளை ஸ்வஸ்தப்படுத்துவதும் தான் 1000 வருஷ யுகத்தின் மாபெரும் வேலையாகும். இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில அவர்களிடத்துல இந்த அன்பை செலுத்த முடியாதவர்கள், இரக்கத்தையும் தயாளத்தையும் காண்பிக்க முடியாதவர்கள் நாளை மனுக்குலத்தை சீர்பொருந்த பண்ணக்கூடிய விஷயத்திற்கு தகுதியற்றவர்களே. ஏற்கனவே பிரதர் மேல சொல்லிட்டாங்க, அவங்க ராஜ்யத்திற்கே தகுதியற்றவர்கள் ஆயிடுவாரு. அப்போ முதலாவது இங்கேயே நாம மற்ற சகோதர சகோதரிகள் விஷயத்துல இந்த என்ன சொல்ல மருத்துவர்கள் போன்றோம் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, அவர்கள் சின்ன பலவீனங்கள் தான், அதுல இருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு என்ன உதவி செய்யணும். அதான் சொல்லும், இன்னைக்கெல்லாம் பலவீனத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு உதவி செய்வதை விட அவர்கள் பலவீனத்தை இன்னும் அதிகப்படியாக்குறதுக்கு தான் பெரும்பாலும் சில உதவிகள் இருக்கும் இல்லைங்களா. ஆக சகோதர சகோதரிகளே என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த மரக்கட்டையை முழுமையாக நீக்கி போடணும். அப்படி போட்டாதான் நாம் எல்லாரும் நாளைக்கு மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அந்த வாய்ப்புல இருப்போங்கிறார். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பஸ்கா காலத்துல நாமும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய விஷயத்துல, ஒருவேளை நம்ம இடத்துல மரக்கட்டை போன்ற அந்த பெரிய புளித்த மா, ஏன்னா இதுல என்ன சொல்றேன்னா பெரிய தவறு செய்யக்கூடியவர்கள்னு சொல்றார் இல்லைங்களா. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட ரீதியில கூட நீங்க படிச்சு பாருங்க. ஸோ அடுத்த ஒரு சப்டாபிக் ஆரம்பிக்கிறாரு. திராட்சை கொத்துக்களை முட்செடிகளில் கட்டி
வைப்பது என்று. ஸோ நாம் இதோட கூட நாம் இதை முடிக்கிறோம். ஸோ தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். ஸோ தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின்படி நாம் அனைவரும் நடப்பதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்வாராக. ஆமென்.